திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இந்த 500வது அமர்வுக்கு திருவாசக சிந்தனை அமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் வணங்குகின்றேன். இந்த அமர்வு திருவாசக சிந்தனைய ஏற்றி வைத்த ஐயா இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்கள அடியன் அழைக்கிறேன். சரவணையா, ஐயா தங்களுடைய உத்தரவுல ஆரம்பிக்கலாம். ஐயா ஐயா முதல்ல ரெக்கார்ட் போட்டுட்டுங்க. ரெக்கார்ட் போட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு 4-5 அடியார் வாய்ப்பு கொடுக்க பேசட்டும். அதுக்கப்புறம் தான் நீங்க வகுப்பு ஆரம்பிக்கிறீங்க. ஆமாங்கய்யா, அடியார் ஒவ்வொருத்தங்களும் அழைக்கிறாங்கய்யா, ஒவ்வொரு அடியாரும் அழைக்கிறேன். நீங்க முதல்ல ஆரம்பிச்சு அந்த 4 துதி பாடி சொக்கநாத வெண்பா பாடி முடிங்கய்யா. முடிச்சுட்டு ஒவ்வொரு அடியாரும் அடியனை அழைக்கிறேன். அவங்களுடைய சிறப்பு கொஞ்சம் சொன்ன பிற்பாடு நீங்க அப்புறமா நீ வகுப்பு எடுக்கலாங்கய்யா. அடியனுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். சிவசிவா. சரிங்க 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 சரி. இது கலாவதி கே அம்மா இவரு கிளாஸ் ஆன் பண்ணா கட் ஆகுதுற மாதிரி போட்டிருக்கு. வருதுங்க சுவாமி. கலாவதி கே அம்மா இப்ப நான் ஆன் பண்ணேன்னா அது கட் ஆகும். அது என்ன ஒரு நிமிஷம். ஆமாங்க ஐயா, நோட்ஸ் ஆன் பண்ணிருக்கீங்க ஐயா. அந்த டிக் எடுத்துட்டு ஆன் பண்ணுங்க ஐயா. நீங்க நோட்ஸ் கிளிக் பண்ணிருக்கீங்க. அதனாலதாங்க ஐயா அவங்க கட் ஆகுறாங்க. அடியன் பாக்குறேங்க ஐயா, ஆன் பண்ணி இது பண்ண முடியுமான்னு பாக்குறேங்க ஐயா. சிவாய நம்ம. ஐயா சரவணையா சுவாமி, உத்தரவு வழங்கலாம் சுவாமி. உத்தரவு ஐயா. குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மனமே மொழிகளால் வணங்கி 4 துதிப்பாடை ஆரம்பிச்சுக்கலாம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நால்வரும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன்று பொழித்த புகழியற்கோன்களல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாதபூரம் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதபூரல் திருத்தாள் போற்றி. சொக்கநாதர் அத்தனை அடியார் திருவடி ஆலவாய் சொக்கநாதர், அங்கற்கண்ணி மீனாட்சி அவர்களுடைய குருவர்களும் திருவர்களும் நிலைக்க பெற்று, மாணிக்க வாசருடைய குருவர்களும் நிலைக்க பெற்று இந்த திருவாசக சிந்தனை அமர்வினை நமக்கு பரிசாக தந்த அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம. சொக்கநாத வெண்பா. ஆறாறு தத்துவமும் அத்திலுரை மூர்த்திகளும் பேராம் வினையினையும் பெந்திந்து மாறாமல் ஆட்டுவதும் நீயானான். ஆகாமியம் என்பால் சாட்டுவதின் சொக்கநாதா. ஆகாமியம் என்பால் சாட்டுவதின் சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் இந்த 500வது அமர்வை எட்டியிருக்கின்றோம் என்பது ஒரு பெரிய ஒரு மைல்கல் தான் எல்லாருக்கும். இந்த அமர்வுல எப்பவுமே பிரேமா அம்மா அவர்களுடைய ஆரம்பிச்சு இருக்கும். ஆனாலும் மரபு நம்ம மீறதில்லை. எப்பயுமே சரவணையா வந்தாங்கன்னா சரவணையாதான் அவங்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு மரபு. ஆனாலும் பிரேமா அம்மா அவர்கள் பல காலம் அம்மாவுடைய அந்த வார்த்தைகளோட இந்த அமர்வு தொடங்கலாம் நினைக்கிறேன். பிரேமாமா சுவாமி எழுந்தருளுக்கம்மா அமிச்சோம். சிவாய நம. வீடியோ ஆன் பண்ணி பேசலாம். இன்னைக்கு பேசுறவங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி பேசலாம் சுவாமி. அமிச்சோம்.
சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கங்கய்யா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். அதாவது இது 500வது அமர்வு. இந்த அமர்வு என்ன சொல்லணும்னா பெரிய பிரமிப்பாதான் இருக்கு. அவ்வளவு பெரிய விஷயம் இது நடந்திருக்குன்றதுனால என்னால முதல்ல நம்ம எல்லார்ட்டையும் சொன்னது 500வது அமர்வு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையே நம்மளால ஒன்றும் சரிவரல செய்ய முடியல. அந்த 500வது அமர்வுன்றது பெரிய ஒரு சாதனைதாங்கய்யா. அது நம்ம அடியார்களுக்கெல்லாம் நிறைய அடியார்கள், புது அடியார் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே சொன்னாங்க இது எப்படிமா முடியும் அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்டிருக்காங்க. 500 அமர்வுன்னா அது சாதாரண விஷயம் இல்லைங்கம்மா, இது எப்படி இதை நடத்தி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அடியன்ட்டு நிறைய பேரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், நம்ம நடத்தலமா, எல்லாம் ஐயா சொக்கநாதர் விரும்புவாரு. அடியன் நானும் சிவபெருமான் தான் நான் நினைச்சு சொல்லுவேன். அந்த மாதிரி அவர் நடத்துறாமா, நம்ம கையில ஒண்ணுமே இல்லம்மா, அது எல்லாம் பெருமான் தான். அவர் வழிவகுத்து கொடுக்கறாரு, ஐயா எடுக்கிறாரு. இருக்க அடியார்கள் நிறைய பேர் சேர்றாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. இந்த 1 மணி நேரம்ன்றது 1.5 மணி நேரம் நம்ம எடுக்கிறோம். அந்த 1.5 மணி நேரம் ஒரு நல்ல சிந்தனை, அந்த சிந்தனையின் மூலயமா நம்ம மனமாற்றம் ஏற்பட்டு நல்ல வழியில அதை பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடியன் 76வது அமர்வு தான் ஜாயின் பண்ணேன். அது 76 அடிக்கடி சொல்லுவான் ஐயா கிட்ட, 76 அது 500 அமர்வு நான் பெரிய, எனக்கே ஒரு சாதனை தான். நான் எம்பெருமான்ட்ட நன்றி தான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெருமானி இது இடைவிடாது எனக்கு வரத்துக்கு ஒரு அருள் புரி பெருமானி அப்படின்னு சொல்வேன். எந்த இடர்பாடும் எனக்கு வராம நல்லபடியா நான் ஐயா ஒப்பு கேட்கணும், இன்னும் நிறைய நான் இருக்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து வரணும் அப்படின்னு தான் பெருமான்ட்ட நான் விண்ணப்பம் வைப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு இது. ஐயாவுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இங்க குழும இருக்க அத்தனை அடியாருக்கும் நான் நன்றி சொல்லணும். இவ்வளவு ஒரு ஒற்றுமையா, இவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு குடும்பமும். எனக்கு ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். எனக்கு உண்மையிலே என் சொந்தம் பந்தன்றது ஒரு 4 தங்கை ஒரு தம்பி, அப்படிதான் 3 தங்கை ஒரு தம்பின்னு இருந்தாங்க. ஆனா இந்த குடும்பத்தை சேர்ந்த பிற்பாடு அடியன் அம்மாவா ஆயிட்டேன். எல்லாருக்கும் அம்மா தான். வயசுல பெரியவங்க சின்னவங்கன்றதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அம்மா தான். அந்த மாதிரி ஒரு எனக்கு இந்த நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த அம்மா ஐயா சொல்லி நான் இந்த வேலையெல்லாம் எதுவுமே நான் செய்யல. பெருமான் தான் வகுத்து கொடுத்துருக்கிறாரு. அதனால எல்லாருக்கும் அம்மா தான். அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் ரொம்ப பெருமான் தான் நன்றி சொல்லிக்கணும். நம்ம ஐயா கூட நம்ம என்னை விட வயசுல பெரியவங்க எல்லாம் இருந்தா கூட அடியனுக்கு எல்லாருக்குமே ஒரு அம்மா மாதிரி இருந்து எனக்கு அருள் வழி கொடுத்துருக்காரு நம்ம ஆனந்த ஐயா. ஐயாவுக்கு நான் அம்மா தான். எல்லாம் சொல்லுவாங்க ஐயா எல்லாருமே குருநாதரா ஏத்துப்பாங்க. நான் மட்டும் சொல்லுவேன் ஐயா கிட்ட, ஐயா நான் குருநாதரெல்லாம் இல்லைங்க, எனக்கு நீங்க மகன் தாங்க ஐயா அப்படின்னு சொல்லுவேன். அந்த விஷயத்துல ஐயாவுக்கு இது 500வது அமர்வுன்னா பெருமானுக்கு தான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி பெருமான் தான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். சிவாய நம. ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம். முதல் அடியார ஒருத்தங்களாம் அழைக்கிறேன். முதல்ல தேவசேனாபதி ஐயா வாருங்கள் ஐயா. ஐயா நீங்க முதல் உங்களுடைய கருத்தை, இந்த 500 அமர்வுன்றது எப்படி, என்ன உங்களுடைய சாதனை எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால நீங்க சொல்லுங்கய்யா. முதல்ல பேசுங்கய்யா. சிவாய நம. சிவாயன். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழிமைகளினாலே வணங்கி மகிழ்கிறேன். இன்னைக்கு அம்மா போட்ட உடனே 500வது அமர்வு அப்படின்னு சொன்ன உடனே சரி இத்தனை வகுப்பு தான் கலந்துக்கல, இதையாவது நம்ம போய் கலந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இருந்தேன். காலையில இருந்து உடனே அவங்கள்ட்ட இருந்து ஒரு தொலைபேசி, நீங்க ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னுட்டு. திருவாசகத்திற்கு ஏகமான சிறப்புகள் உண்டு. சிறப்புகள் அன்லிமிட்டெட். அதுலயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சிறப்பு என்னன்னு கேட்டா, எல்லாரும் திருமணத்துக்கு போவோம், மாங்கல்ய தாரணம் நடக்கும், நடந்து முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு நம்ம வந்துருவோம். ஆனா அந்த மணப்பெண்ணுக்கு தோழின்னு ஒரு இருப்பா. அந்த பெண் என்ன பண்ணுவா, எல்லாரும் போலையும் கிளம்பி போயிட மாட்டா. இருந்து மதியம் வரவேற்பு இருந்ததுன்னா அதையும் முடிச்சுட்டு பிறகு அந்த பெண்ணுக்கு அழகா அலங்காரம் பண்ணி முதலிரவு அறைக்குள்ளால சென்று அந்த கன்னத்துல ஒரு கிள்ளி அந்த அறைக்குள்ளால விட்டுட்டு அப்புறம் தான் போவா. அந்த மாதிரி இருக்கிற நூல் எதுன்னு கேட்டா திருவாசகம். நம்ம அழைச்சிட்டு போய்
நாம தான் மணப்பெண்ணுன்னு வச்சுங்களேன். இறைவனோட கொண்டு போய் ஐக்கியமாகி விட்டுட்டு போறதுக்கு ஒரு நூல் வேணும்னா அதுதான் திருவாசகம். அது மாதிரி ஒரு சிறப்பு உண்டு. அது மாதிரி ஜியு போப் என்ன பண்ணுவாரு, எந்த கடிதம் எழுதினாலும் ஒரு வரி எழுதி, திருவாசகத்துல ஒரு வரி எழுதி அதுக்கு பிறகுதான் கடிதத்தை எழுதுவாராம் தொடர்ந்து. அவர் எழுதும்போது அதை படிச்சவர் பார்க்கிறாரு, அங்கங்கேயும் நீர்த்துளிகள் இருந்தது. உடனே அவர் எழுதுறாரு, இது தண்ணீர் பட்டு அழியவில்லை. அந்த திருவாசகத்தினுடைய ஒரு வரியை எழுதின உடனே என் தானாகவே என்னுடைய கண்ணீர் பெருகியது. அதிலிருந்து அந்த நீர் தான் அழிக்கப்பட்டதே தவிர இது நீரால் அழிக்கப்பட்டது இல்லை என்று எழுதியிருந்தாரா அது கீழே பின்குறிப்புல. அதை படிச்சவர் சொன்னாரு, அப்ப திருவாசகத்திற்காக அழுத கண்ணீர் இருக்கு பாருங்க, அதுவும் தொழத்தக்கதுன்னு சொல்லி நான் பூஜை அறையில அந்த கடிதத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னாராம். ஆக திருவாசகத்திற்கு ஏகமான சிறப்புகள் உண்டு. மேலும் இன்னொன்னு சொல்றேன், இந்த 1, 2, 3ங்கிற எண்ணிலக்கத்துல 8 எழுதும்போது பாத்தீங்கன்னா 8 மட்டும்தான் தொடங்கிய இடத்திலேயே போய் முடியும். கீழ் நோக்கி வரும், பிறகு மேல் நோக்கி வந்து எங்க தொடங்குச்சோ அந்த இடத்துல போய் முடியும். அதே போலத்தான் நம்ம 8ஆம் திருமுறையாக அமைத்திருக்கிற திருவாசகம் நம்மை மேல் நோக்கி கொண்டு சென்று இறைவனோடு சேர்க்கும் என்பது ஒரு சிறப்பு. ஆக 8ஆம் திருமுறை. ஆக இந்த 8ஆம் திருமுறையில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கும் பொழுது அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று இறைவன் நினைச்சு என்ன பண்ணாரா, பலவேறு அறிஞர்களை விட்டு உரை எழுத சொன்னார். சில மகாவித்வான்கள் கூட உரை எழுத பயந்தவர்கள் இருக்கிறார்கள். அதுலயும் ஒரு அறிஞர் என்ன பண்ணாரா, இந்த காவிரியில குதிக்கிறதுனால குதிச்சிருவேன், ஆனா எனக்கு உரை மட்டும் எழுத சொல்லாதீங்க அப்படின்னு பயந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது இதற்கு இன்னொரு சிறப்பு திருவருள் நினைச்சிருக்குது. நம்ம ஐயாவை வச்சு ஒரு உரை செய்ய சொல்லுவோம். திருவாசக சிந்தனைன்னு ஒரு அமர்வை தோற்றுவித்து திருவாசகத்தை மக்களிடத்திலே மிக எளிமையான முறையில புதிய தோற்றத்துல ஒன்றை செய்வோம் அப்படின்னு சொல்லி திருவருள் நினைச்சது ஏறக்குறைய ஒரு 5½ ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருவாசக சிந்தனை அப்படிங்கிற தொடங்கி இருக்கு. வாரத்திற்கு 2 அமர்வு, ஒரு மாதத்திற்கு 8, அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 100 வரும், ஒரு வருடத்துக்கு 100. ஆக 500 நிகழ்வு தொடங்குதுன்னு சொன்னா ஏறக்குறைய 5 ஆண்டுகள், நடுவில் ஓரிரு அமர்வுகள் கொஞ்சம் தள்ளி போனா கூட கிட்டத்தட்ட 5½ ஆண்டுகள். ஒரு சாதாரண செய்தி இல்லை. அம்மா சொன்ன மாதிரி இது நம்ம ஒண்ணு தொடங்கும் போதுதான் தெரியும் அதுல எவ்வளவு தடைகள் ஏற்படும்னு. ஒரு முறை பார்க்கும்போது அவர் ரயில் நிலையத்துல பயணம் செய்து கொண்டு ஒரு அமர்வை நிகழ்த்தி இருக்கிறார், எனக்கு தெரியும், அவரே சொன்னார். அதுல அப்படிப்பட்ட ஒரு இடைவிடாத தொண்டினை நம்ம ஐயா நம் மீது பெரும் கருணை கொண்டு மற்றவங்க மாதிரி உரை சொல்ல மாட்டார். இப்ப நான் சொல்ற உரை ஒரு வித்தியாசமா இருக்கும். நான் தமிழ் பற்றோட அதற்கு அந்தந்த சொற்களுக்கு பொருள் சொல்லி விளக்கம் சொல்லுவோம். ஆனா ஐயா அனுபவ முறையில இப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அவருடைய கோணமே புதிய கோணமாக இருக்கும். இதனால சிலர் கொஞ்சம் முரண்பட்டு கூட இருப்பார்கள். பத்துடை ஈரீசன் பழவடியர் நானும் ஐயாவும் இது சம்பந்தமா ரொம்ப நேரம் பேசி இருந்திருக்கிறோம், முரண்பட்டு இருக்கிறோம். பத்துடையர்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன், இறைவன் மீது பற்று உடையவர், அதான் நாளடைவில் 10ன்னு மாறி போச்சுன்னு சொல்லுவேன். ஐயா என்ன பண்ணாரு, அந்த தனித்தனி ரீல்ஸ் மாதிரி போட்டிருந்தார். அப்ப என்ன சொல்லியிருக்காரு, அடியார்களுக்கு உள்ள அக இலக்கணம் 10, அதைத்தான் 10உடையர்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன், அந்த அம்மாவே புதுசா இருக்காங்க திருவம்பாவையில வர்றவங்க, ஆனா அந்த அளவுக்கு அக இலக்கணம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பக்குவம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நேரம் அது போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சிந்தனையை கிளறக்கூடிய, ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், இது மாதிரி நிறைய முரண்பாடுகள் நாம சந்திச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட திருவாசக சிந்தனை ஒரு குழுமத்தை ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு 5½ ஆண்டுகள் இருக்கும். அந்த ஆண்டுகள் எந்த விதமான தடையும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் எல்லாருடைய மனசும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு திருவள்ளுவர் சொல்லுவாரு. எப்படி சொல்லணும்னு கேட்டா, பிறர் ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லணும். கடினமான பொருளா இருக்கும், அதை எளிமையாக்கி அதை அவங்கள்ட்ட கொடுக்கணும். அப்படி யார் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் சொல்லல் வல்லன்கிறார் வள்ளுவர். அப்படி சொல்லல் வல்லவனாக இருப்பவர் சோர்விலன். அவங்களுக்கு சோர்வே கிடையாது.
சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ் வெல்லல் யாருக்கும் அரிதும்பார் வள்ளுவர். அப்ப சொல்வன்மை படைத்த இவரை கொண்டு திருவாசகத்தினுடைய சிறப்புகள்ல இந்த ஒரு சிறப்பும் ஏறி இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவருடைய அமர்வுல நிறைய சிறப்புகள் காணலாம். உதாரணமா பாத்தீங்கன்னா தெரியாத வரலாறுகள் நமக்கு சொல்லுவாங்க. ஒண்ணு, இந்த திருவையாறில் சைவனாகி அப்படின்னு சொல்லுவார். நிறைய அவங்க அதை நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சைவன் எப்படி, யாரு சைவன்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா அந்த வரலாற்றை சொல்லுவார். பெரிய புராணத்துல நுட்பமான சில செய்திகளை சொல்லி நம்ம கண்ணில் இருந்து நீரை வரவழைச்சிருவார். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, வந்திப்பாட்டிக்காக அந்த புட்டு விட்டாங்க இல்லையா, அதை சொல்லும் போது நீர் பெருக்காத கண்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அவர்கள். அதே போல இன்னொன்னு சொல்லணும்னா, திருநாவுக்கரசரை சைவத்திற்கு கொண்டு வருவதற்காக திலகவதியார் திருவதிகையில செய்த தவத்தை பத்தி சொன்னார்னு வச்சுங்களேன், நாள் முழுதும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். காலம் இவ்வளவுதான் கிடையாது, அந்த அளவிற்கு கேட்டு நாங்கள் கண்ணீர் பெருக்கி இருக்கிறோம். அது ஒண்ணு. அதே போல திருநீலகண்ட நாயனாருடைய வரலாறு சொல்லுகிற போது சொல்லுவாங்க, அது ஒன்றும் பெரிய வளமனை கிடையாது, பங்களா கிடையாது, சின்ன வீடு. இதுல ஒரு பக்கம் அவங்க ஒரு பாய் போட்டு படுத்திருப்பாங்க, இந்த பக்கம் இவங்க ஒரு பாய் போட்டு படுத்திருப்பாங்க. மண்ணு ஒரு பக்கம் பிசைஞ்சு கிடக்கும், சுடப்பட்ட சட்டி ஒரு பக்கம் இருக்கும். இப்படி இருக்கிற வீட்டுல அவங்களுக்கு எல்லா விதத்திலும் துணையா இருந்து ஒரு அம்மையார் ஒருவரை தொடாமல் அயலறியாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அந்த பெண் எவ்வளவு சிரமப்பட்டாள்ங்கிறத அவர் சொல்லும் போது கேட்கணும். அந்த மாதிரி பெரிய புராணத்துல பல பேரு நுட்பமான செய்திகளை இந்த திருவாசக சிந்தனையில நீங்க கேட்டு அறியலாம். ஏன்னா அதையும் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஆங்காங்கே ஒரு சில செய்திகளை மட்டும். ஏன்னா அங்க போய் நீங்க கேட்டு பாருங்க, அதுக்காக தான் ஒரு இதை சொல்றேன். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா திருக்கோத்தும்பி எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, பாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவர் அப்படி போக மாட்டார். ஏறக்குறைய ஒரு 2-3 அமர்வுகள் திருக்கோத்தும்பிக்கு முன்னுரை. சாதாரணமா மற்ற வண்டுகள்லாம் தான் மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனா அந்த தேன் வண்டு, அந்த கோத்தும்பி மட்டும்தான் மற்ற வண்டுகளை அழைக்கும், சுற்றி ரீங்காரமிடும். அந்த மலர்ல முன்னாடியே தேன் குடித்து விட்டு போய்விட்டதா அல்லது தேன் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் மற்ற வண்டுகளை அழைப்பதற்காகவும் கோத்தும்பி இப்படி இருக்கும். இங்க நமக்கு அமைந்திருக்கிற தேனி மாணிவாசகர் என்கிற தேனி. அவர் ஆங்காங்கே தேடி மகரந்தத்தை தேடி நமக்கு கொடுத்திருக்கிற தேன் தான் திருவாசகம் அப்படின்னு திருக்கோத்தும்பி ஆரம்பிக்கிற முன்னுரையை கேட்டோம்னு வச்சுக்கீங்களேன், உண்மையிலேயே தமிழ்த்தாய் திருவாசகத்தை எழுதிய மாணிவாசகர், இதை எழுதிய பெருமான் அத்தனை பேரும் அகமகிழ்ச்சி அடைவார்கள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஏன்னா அதை அவர் அதை அனுபவிச்சு சொல்லுவார். ஏன்னா மற்றவங்க சொல்றதுக்கும் அனுபவத்தோடு சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மேல இந்த திருவாசக சிந்தனையில என்ன சிறப்புகள், இந்த குழுமத்துல இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, இதுல சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லணும். அதை அங்கங்கே குறியிட்டு காட்டுகிறேன். அவருக்கு குறிப்பா சொல்லணும்னா, தாயாய் முலையை தருவானே அப்படிங்கிற திருவாசகத்தை பல முறை எப்ப கேட்கிறப்பெல்லாம் அவருக்கும் கண்ணீர் பெருகும், கேட்பவர்களுக்கும் கண்ணீர் பெருகும். அந்த அளவிற்கு அதனுடைய உரையை மிகச்சிறப்பாக சொல்வார். நல்காது ஒழியான், நிச்சயமா உங்களுக்கு வீடு பேர் இருக்கு, நீ இறைவன் உங்களை கொடுக்காம இருக்கவே மாட்டான் அப்படின்னு திருவாசகம் படிச்சீங்கன்னா நிச்சயமா முக்தி பேரு உண்டு என்ற ஒரு உறுதியை நமக்கு இவர் எப்படி சூரிட்டி பாண்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு போட்டு தந்தவர் நம்ம ஆனந்தையா அவர்கள். அதை கேட்டவங்களுக்கு ஆரம்பத்துல கேட்டா, நான் இப்ப சமீபமா பல அமர்வுகள்ல கலந்துகிறது இல்லை, ஆனா ஆரம்பத்துல கேட்டதனுடைய இதை சொல்லுகிறேன். ஆக இந்த உரையில சிறப்புகள் என்னன்னு சொன்னா, இந்த வகுப்பு முடிஞ்சதும் அனுபவ உரை, சில பேர் கேள்வி கேளுங்கம்பாங்க, இவங்க அனுபவ உரைன்னு சொல்லி இதுல புதிதாக வந்தவர்கள் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கருத்துக்களை உள்வாங்கி என்ன சொல்றோம் அப்படிங்கிறத புதியவர்களுக்கு அந்த தன்மையை, புதுசா பேசுறவங்களை இப்படி பேசியவர்கள் பேச்சாளர்களாகி இருக்கிறார்கள். அதே மாதிரி என்னன்னு கேட்டா, அவர்கள் இவங்க சொன்னதை பிழையா உணர்ந்து பிழையாவே சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அவர் அதை குறையாவே எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா நான் பல அமர்வுகளை அவர் பார்த்திருக்கிறேன், எந்த விதமான குறையும் சொல்லாமல்
நல்லா ஏன்னா அதுல கலந்துகிட்டவங்களுக்கு தெரியும். அது ஒரு வினா கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், அதற்கு விடை சொன்னா கூட அதை குறைய சொல்ல மாட்டார். அதை அப்படியே வச்சுட்டு அவருக்கு எதிர்பார்த்த விடையை அற்புதமா வரவழைக்கிற வரைக்கும் வினாக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார். அது ஒரு சிறப்பு. அதோடு மட்டும் இல்லை, ஒரு குழுமம் நடத்துகிற பொழுது லீடர்ஷிப், தலைமை பண்பு என்று ஒன்று சொல்வார்கள். அந்த தலைமை பண்பு அத்தனை பேர்த்தையும் தன்னுடைய அளவிற்கு தான் என்ன உணர்ந்தோமோ அதை உணரக்கூடிய அளவிற்கு நம்மை உணர்த்துகிற அனுபவம் உடையவர் அவர்கள். அது மட்டும் இல்லை, மேலும் அனைத்து அடியார் பெருமக்களையும் அரவணைக்கக்கூடிய தன்மையை அவருடைய அமர்விலே நாம் சந்தித்திருக்கலாம். அதுக்கு மேல ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, சப்போஸ் நம்ம கேட்க முடியல அந்த அமர்வை, சாருமதி அம்மா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தொகுத்து சுருக்கமா அதை வகுப்பை கேட்கிறோமோ இல்லையோ அந்த அளவிற்கு அற்புதமா ஒரு பதிவு போட்டுருவாங்க. அதை படிச்சாலே போதும், ஐயா எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறார், எதை சிறப்பாக பேசியிருக்கிறார், அந்த அளவிற்கு அம்மையார் அவர்களும் அந்த தொண்டிலே பங்கேற்றிருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கும் மேலும் தான் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லுவார் அவர். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா, எல்லாரும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சமீப காலமாக நமது திருவாசக சிந்தனையிலே உள்ளவர்கள் சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயேயாகி வளர்த்தனை போற்றி என்கிற தாரக மந்திரத்தை எல்லா விழாக்களிலும் எல்லா கூட்டங்களிலும் தொடங்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு பண்பு வந்திருக்கிறது. காரணம் ஐயா அவர்களுடைய ஆளுமை தன்மை. இப்படி இந்த திருவாசகத்தினுடைய சிந்தனையினுடைய சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மற்றவர்களுக்கும் ஐயாவுக்கும் காலம் இடம் தர வேண்டும் என்பதனாலே இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் இறைவனுடைய திருவருளுக்கும் அனைத்து விதமான இந்த 500 இல்லை, இன்னும் அடுத்தது 750, அடுத்தது 1000, இப்படி. ஏன்னா 100 அடிச்சாலே ஒரு சதம்னு சொல்லி நம்ம மட்டைப்பந்துக்காரர்கள் அந்த வரலாற்றில் குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இப்பொழுது 5 சதம் அடித்திருக்கிறோம். இன்னும் பல சதங்களை அடிக்க வேண்டும். இந்த திருவாசக சிந்தனையுடைய சிறப்பான கருத்துக்கள் பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று திருவருளையும் ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. ஐயா அடுத்ததாக சரவண ஐயா வாருங்கள் ஐயா. சரவணன் சாமி ஐயா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிக்கணும். இது நம்ம இந்த திருவாசக சிந்தனை அடியேன் 2020 ஆகஸ்ட், அது என்ன மாசம் சரியா தெரியல, அடிநாயன் என்னையும் ஒருவனாக்கி இருங்கள் சென்னையில் வைத்த சேவக போற்றி அப்படிங்கிற மாதிரி அடியனை ஒரு நாயை இது பேசும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. சரவணையாவும் ஓவியா அம்மாவும் அவங்க அடியன்ட்ட நாங்க கேட்கப்போ அடியன் சரி என்னமோ பண்ணுவோம்னு நினைச்சு ஆரம்பிச்சதுதான். சரவணையா இந்த அமர்வுல நான் நம்புங்க, காலையில இருந்து யோசிச்சேன், சரவணையா ஓவியா அம்மா அவங்க எல்லாம் இந்த அமர்வுல இருந்தா நல்லா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சாமி கிட்ட இருந்து உத்தரவு, 500 அமர்வு நீ நம்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சா நம்பர் தான் பெருசா தெரியும், சிவம் குறைஞ்சிரும். அதனால நம்பரை பெருசா நினைக்காத, நீ நடத்திக்கிட்டே போ. அது நம்பர் உனக்கு பெருசு இல்லைன்னு சொன்னனால நான் எதுவும் பெருசா நினைக்கல, யாருக்கிட்ட 500 அமர்வு பெருசா சொல்லல. ஆனா ஐயா நல்லா இருக்கும், தேவசேனாதிபதியா நல்லா இருக்கும், அம்மா நல்லா இருக்கும்னு நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சதுல ஐயா குரல் கேட்டுது. பார்த்தா ஏற்கனவே அம்மா பிரேமா அம்மா அவர்களை ஆற்றுப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சி. அடியனை சைவ உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் சரவண ஐயாவும் ஓவியா செல்வி அம்மா அவர்களும் தான். அடியனை என்ன இந்த நாய்க்கு ஏதோ பேச தெரியும் நினைச்சாங்க, என்னமோ தெரியல, அவர்கள் மூலமாக ஆட்கொண்டார்கள். அடியன் இருவரையுமே என்னுடைய இறைவனுடைய வடிவமாக நான் பாக்குறேன். ஐயா தேவசேனாதிபதியாவையும் நான் அப்படிதான் எப்பயுமே ஐயாவுக்கு சைவ சிங்கம்னு பேர் வச்சிருக்கோம். மானசீகமா அடியன் பல தவறுகள் செய்யும் போது என்னை ஆட்படுத்தி இந்த தவறு அப்படின்னு என்னை சுட்டி காண்பிக்கிற ஒரு பெரிய ஆற்றலுடைய ஒரு குருநாதராக செயல்பட்டு இருக்காரு தேவசேனாதிபதியா. அவங்கெல்லாம் சொல்லிக்கிறேன். சரவணையா அடியனை இது சரவணையாவும் ஓவியா அம்மாவும் இந்த சைவ உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள்.
அப்படின்னா தாய் தந்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர் தாய் தந்தையார் தான். அது மாதிரி அடியன் அவர்களை அப்படிதான் நினைக்கிறேன். தவம் செஞ்சிருக்கேன். தரவணையா நீங்க எழுந்தருளியதே அடியன் செய்த தவம். ஒரு இது வார்த்தைகள் சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அனைத்து அடியார் திருவடிகளையும் மனமே மொழிகளால் வணங்கி மலரிட்டு வணங்கி மீண்டும் ஒரு முறை தொழுது வணங்கி குருவாக குருவீது. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துரையி இல்லா பிழையும் நிறையா பிழையும் நின்று ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பநாதனை விசேஷம். அதாவது இந்த புதிய அடியார்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இதில் இணைந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பழைய இது தெரியாதுங்கிறடிக்கு பழைய வரலாற்று உங்களோட அனுமதியின் பேர்ல சொல்ல ஆசைப்படுறேங்க. அதாவது முதல் வந்து அடியன் கலந்துக்கிறது வந்து அறிவின் வெளிச்சம் என்ற ஒரு குழுமத்துல ஜார்ஜ் மரியன் ஐயா அவர்கள் மூலமா தான் வந்து இந்த திருவாசகத்தினுடைய சில கருத்துக்கள் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றேன். பட் திருவாசகம் என்னும் தேனங்க வந்து பருக பருக தெவிட்டாத பேரானந்தம் அல்லவா. ஆனா அது சந்தர்ப்ப சூழ்நிலையில இறையர்களால பாதியிலேயே தடைப்பட்டு போச்சு. அப்ப அந்த சமயத்துல இதுக்கு மேல் எழுந்த ஒரு வேட்கையின் காரணமாக யாராவது ஒருத்தரை வச்சு நம்ம இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு சிலரை பிடிச்சி நடத்தணும். அப்போ நாங்க ஒரு 10 பேர் தான் இருந்தோம். ஆனந்தையாக்களுடைய வரலாறு தெரியும். அதுவும் காலச்சூழலின் காரணமாக சில தடைப்பட்டது. அந்த சமயத்துல ஓவிய செல்வி அம்மா அவர்கள் திருடைய இந்த இடத்துல நீல நினைந்து வணங்கிக் கொள்கிறேன். அவர்களிடம் கலந்துரையாடுற போது ஓவிய செல்வி அம்மா அடையாளம் காட்டிய குருமணிநாதன் ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்கள், அதாவது அவரு நல்லா பேசுவாருங்க ஐயா, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. எனக்கு அப்போ ஆனந்த ஐயாவை பத்தி தெரியாது. நான் வந்து சரி அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு அவர் நம்பரும் கிடையாது, எனக்கு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்ற போது ஓவிய செல்வி அம்மா வந்து எனக்கு அந்த நம்பரை கொடுக்குறாங்க. அப்போ அந்த நண்பரை வச்சு பேசுற போது இவர் அப்போ எத்தோப்பியாவில் இருக்கிறாரு. ஆல்ரெடி வந்து அறிவின் வெளிச்சம் குழுமத்தில் இருக்கிற போது ஒரு முறை ஐயா கூட தொடர்புல பேசியிருக்கிறேன். அந்த குரலை வச்சு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அறிமுகப்படுத்திக்கிட்டு ஐயா இந்த மாதிரி குரலுங்க. அப்போ ஐயா சொன்னாரு, ஐயா எனக்கு வந்து இதை பத்தி எதுவுமே தெரியாது, நீங்க என்னைய பேச சொல்றீங்க, பட் இது இறையர்களும் குருவர்களும் கூட்டி வைத்த திருநாளா இருக்குது, நான் முயற்சி பண்றேன். ஐயா இதை பத்தி நீங்க எதையும் இது பண்ணிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க முதல் வகுப்புல இணைந்தவர்கள் 5 பேர். முதல் வகுப்பு ஆரம்பித்த நாள் 25/7/2020 சனிக்கிழமை. இதுதான் வந்து முதல் வகுப்பு ஆரம்பித்தது. இந்த முதல் வகுப்புல ஐயா எடுத்த முதல் வார்த்தை பட்டிமன்றம் ஏற்றக்கூடிய இடம் எது அப்படிங்கிறது தான் ஐயா ஆரம்பிச்சு வச்ச முதல் வார்த்தை. இன்றைய வரைக்கும் அந்த பட்டிமன்றம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அத இன்றும் பசுமரத்தடியில் அடித்த ஆணி போல அந்த வார்த்தைகள் நிலாடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த சமயத்துல அவர் எடுத்துக்கிட்ட போது நான் எடுத்துக்கிட்ட ஒரு குறிப்பினுடைய ஃபர்ஸ்ட் வகுப்பினுடைய குறிப்பேடு, அதாவது அதுல ஐயா கேட்டுக்கிட்ட இதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பணிங்கிறத வந்து விட்டு விட்டு செய்வது, தொடர்ந்து செய்வது சிவ தொண்டு. அப்ப தொண்டுனா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் அந்த இதுல கொடுத்திருந்தாரு. அடுத்தது தன் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற ஒரு தலைப்பிலையும் அங்கங்க சின்ன சின்னதா அப்பா ஏன்னா முதல் வகுப்புங்கிற நாட்டிக்கு அந்த இதை ஆரம்பிச்சாரு. அடுத்தது திருப்பெருந்துறையுடைய ரகசியத்தை விளக்குனாரு. அடுத்தது அங்க இருக்கக்கூடிய மூலவர் ஆத்மநாதரை பத்தி, ஆனா உற்சவர் வந்து மாணிக்க வாசகர், ஏன் இந்த வேறுபாடு அப்படிங்கிறத அதுக்குரிய ஒரு டெபினிஷன் அந்த இடத்துல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து சித்தாந்தத்துக்குள்ள வந்தாரு. சரியை கிரிய யோகம் ஞானம் அப்படிங்கிறதுல வந்து சரியை கிரிய யோகம்ங்கிறது வந்து படிமை நிலையில வந்து 3 பெறுவது, ஞானம் என்பது வந்து இறைவனால் கொடுக்கப்படுவது அப்படின்னு. அடுத்தது வந்து சிவமாய் நின்று நிகழ்ந்தது வந்து சிவபுராணம்.
தொண்டர்கள் பக்தி பற்றி பேசியது திருத்தொண்டர் புராணம் அப்படின்ட்டு திருத்தொண்டர் புராணத்துக்கும் பெரிய புராணத்துக்கும் சிவபுராணத்துக்கும் ரெண்டுமே புராணம்னு வர்றதுனாட்டிக்கு அதுக்குள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிற ஒரு டெபினிஷன் அந்த வகுப்புல எங்களுக்கு விளக்குனாரு. அடுத்து வந்து சிவத்தை நோக்கிய பாதை வந்து வழிபாடு, அதுல வந்து 6 நிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பத்தின ஒரு இதை பத்தி நீங்க நான் சொல்லிட்டு போனா கால நேரங்கள் இதாயிட்டே இருக்கும். ஸோ ஆரம்பத்தில் அதோடு நிறுத்திக்கிறேன். அதாவது திருவாசகம் என்பது வந்து 51 பதிகம். ஆனா இதை எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு வினா வைத்த போது, ஐயா எங்களுக்கு இதை பற்றி தெரியாது, தங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் என்று சொல்ல போது, ஐயா நம்ம மற்றவங்கள மாதிரி வரிசையா போக வேண்டாம், இறையருள் என்ன கொடுக்குதோ அதையை எடுத்து நம்ம பேசுவோம். பட் சிவத்தை மட்டுமே பேசுவோம். ஆனா அங்க வந்து திருவாசகம் மட்டும் இருக்காது, உலகளாவிய சிவ தத்துவத்தை வந்து நம்ம பேசுவோம். அப்போ வந்து ஏழை எளிய மக்களுக்கு எப்படி வந்து இந்த சிவத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ஒரு பாதையா இது அமையட்டும் அப்படின்னு சொல்ற போது, அடியேனுக்கு உதித்த பெயர் தான் வந்து திருவாசக சிந்தனை. என்ன காரணம் என்றால், அதற்கு சில வாரங்களுக்கு முன்புதான் திருவாசகத்தில் சில சிந்தனைகள் என்று ஞானசம்பந்தர் ஐயாவுடைய நூலை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த தலைப்பு வந்து அடியேனை உறுப்பினியாக ஒரு காரணத்தினால் இந்த குழுவின் பேர் வந்து திருவாசக சிந்தனை என்று பெயரிட்டேன். அப்படித்தான் வந்து இந்த குழுமத்தினுடைய பெயர் அமைந்தது. அப்ப ஐயா வந்து எனக்கு வந்து திருவாசகத்தை பத்தி எதுவுமே இது பண்ண முடியாது, என்ன பண்றங்கிற போது, ஐயா அடியேனிடம் இருக்கக்கூடிய சில புத்தகங்களை உங்களுக்கு பிடிஎஃப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன், தாங்க அதை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்குங்க, எடுத்துக்கிட்டு நீங்க அதை பார்த்தே வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி அவருக்கு சில அடியனிடம் இருந்த சில புத்தகங்களை அவருக்கு அனுப்பிச்சுருந்தேன். பட் அவரு அதை பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்குமே இவரு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குமே மிராக்கிளா தரஞ்சுச்சு, நிறைய வேறுபாடுகள். ஆனா நம்ம தேவசேனாதி ஐயா சொன்னாரு, திருவாசகத்துக்கு உரை எழுத சொல்ற போது நான் காவிரி ஆற்றிலும் கூட குதித்து விடுவேன், நான் உரை எழுத மாட்டேன் அப்படி சொன்னவர் தண்டபாணி தேசிகர் ஐயா. திருவாசக உரையிலேயே மிக சிறந்த உரை எழுதியப்பட்டவர் தண்டபாணி தேசிகர் ஐயா. அவரே வந்து இது குறை எழுத முடியாது, நான் காவிரி ஆற்றில் குதித்து விடுவேன் என்று சொன்னவர். ஆனா அந்த திருவாசகத்தை இறையருள் உணர்த்தி குருவருளால் ஆனந்தையா வந்து அன்று தொட்டு இன்று வரை அந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை மிக எளிமையா அனைவரும் புரியக்கூடிய தன்மையில வந்து விளக்கமா சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்ற போது அதனால் ஈடுபட்டு கால நேரம் செல்வது தெரியாமல் நாங்க நைட்டு 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் எல்லாமே கூட ஒரு சில நாள் பேசியிருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். அதன் தொடர்ச்சியாக வந்து 50வது அமர்வு நடக்குது, 100வது அமர்வு நடக்குது, 150வது நடக்குது. இதுல வந்து 100வது அமர்வு வந்து கோவை சங்கம நிகழ்வுல வந்து நாங்க நடத்துறோம். ஏன்னா அதை வந்து ஒரு சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணோம். அதெல்லாம் வந்து இன்றும் மனதில் பசுமையாக நிழலாடி கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு அடியார்களின் பெருமை எப்படி இருக்கணும், ஒரு குரு அடியார்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கணும், குரு சீடர் சந்திப்பு எப்படி இருக்கணும், ஒரு பாத வழிபாடு அதாவது திருவடி வணக்கம், திருவடி பாத பூஜை எப்படி செய்யணும், இப்படிங்கிற பல விஷயங்களை நேரடியாகவே வந்து எங்களுக்கு ஐயா தரப்புல இது பண்ணாரு. அதுக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் அத்தனை பேருமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து அந்த இதுல பங்கெடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து கடலூர்லயும் ஒரு சங்கமம் நடந்தது, மதுரையிலையுமே ஒரு சங்கம நிகழ்வு நடந்தது. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தனிப்பட்ட முறையான நிகழ்வுகளே கிடையாது. எல்லாமே வந்து இறையருள் கூட்டி வைத்த, எப்படி வந்து ஒரு லென்ஸை வச்சு சூரியனுடைய ஒளிக்கதிரை வந்து அந்த லென்ஸ்ல குவிச்சு கீழே இருக்கக்கூடிய பேப்பரை காமிக்கிறதோ அந்த பேப்பர் தீப்பற்றி எரியும். காரணம் என்னன்னா சூரியனுடைய ஆற்றலை பூரா குவிச்சு ஒருநிலைப்படுத்தி கொண்டு வர்றது. அது மாதிரி இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையுமே ஒருநிலைப்படுத்தி சின்ன சின்ன விஷயங்களா சொல்ற மாதிரி அத்தனை விஷயங்களையுமே மிக எளிமையா சொல்ற. இதை வந்து கேட்கறவங்க அத்தனை பேர்த்துக்குமே மிக எளிமையா புரியற நாட்டிக்கு இந்த திருவாசக சிந்தனை குழுமம் படிப்படியா வளர்ந்து இன்று 500வது அமர்வை தொட்டிருக்கு. அதாவது அதிகம் என்பது 51 தான். ஆனா இதற்கு அமர்வு எவ்வளவு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. யாமரியன் பராபரமேங்கிற மாதிரி தான். ஏன்னா அது காலத்தின் கையில இருக்குது, இறைவனின் கையில இருக்கு. பட் இந்த குழுமத்துல நம்மளும் பங்கெடுத்து இதன் மூலமாக அறிவின் வெளிச்சம் பெற்று
திருவாசக சிந்தனையாகி மணிவாசகருடைய திருவடியை பிடித்து பெருமான் திருவடியை சேருவதற்கு குருவின் மூலமாக, அது எப்பேற்பட்ட நாள் இன்னைக்கு அமைஞ்சிட்டு பங்குனி உத்திரம் முழுமதி நிறைந்த நன்னாள், சிவகுருநாதனான முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் நடந்த நாள். இன்னைக்கு அந்த 500வது அமர்வு அமைஞ்சிருக்கிறது. இறையின் கருணை. இந்த கருணையில அதாவது எங்கெங்கேயோ பெய்யக்கூடிய சிறு மலைத்துளிகள் நீரோடையாகி, நீரோடைகள் ஆற்றாகி, ஆறுகள் கடலில் போய் சங்கமிப்பது போல் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில உலகத்திலும் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அங்கங்கே இருந்து இந்த திருவாசக சிந்தனை என்ற ஒரு குடும்பத்தில் இணைந்து இன்று நம் ஒரு குடும்பமாக சிவ குடும்பமாக இருக்கிறது நாம் செய்த பாக்கியம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீபுரி நல்வினை தீவினை பயனடை தரலங்கள் மண்ணு காவிரி சூழ்த்திரி வளஞ்சொலி வாழனை வாயார பண்ணி ஆதரித்து ஏற்றியும் வழிபடும் அதனாலே அடியார் பெருமக்கள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். விளம்பியது கடுகளவு, விட்டது மலையளவு. ஏதேனும் தவறு மன்னிக்கணும் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் தவம் செய்திருக்கோம் சுவாமி. நாள் மட்டும் என்னைக்கு தொடர்ந்துங்க சாமி? எனக்கு மறந்து 27/8 சாமி. ஐயா 25/7/2020 சனிக்கிழமை. 27. ஏன்னா நம்ம பேசுறது வந்துங்க வியாழக்கிழமை பேசுறோம். வியாழக்கிழமை பேசி அதாவது போன்ல பேசுறோம், உரையாடுறோம். சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ற போது சனிக்கிழமை, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவுங்கிற நாளைக்கு சனிக்கிழமை நம்ம பிக்ஸ் பண்ணோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி நன்றிங்க சாமி. அம்மா ஓவியா அம்மா, அம்மா பிரேமா நீங்களே நடிச்சீங்க. நல்ல நாள்ல உங்களையும் சந்திப்பது மகிழ்ச்சி. ஓவியம்மா பத்தி ஒரு வார்த்தை பேசிக்கணும். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். சரவணையா சொன்ன மாதிரி சரவணையா ஓவியம்மாவும் தான் அடியான இந்த திருவாசக சிந்தனைக்கு அறிமுகம் செய்து வைத்தவர்கள். எனக்கு இறைவனை போன்று தாய் தந்தையர் போன்றவர்கள் தான். என்னைக்குமே அது மாற்றுக்கத்தே இல்லை. ஓவியம்மா அவர்கள் முதல்ல பார்க்கும்போது அடியன் வியந்தது, பொறாமைப்பட்டது. எப்படி இப்படி பெருமானுக்காக குலைந்து உருக முடியும் அப்படின்னு அந்த பொறாமை இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அம்மா சொல்லுவாங்க, ஐயா எங்களுக்கு இன்னும் அது திருவாசகம் பத்தி தெரியாதுங்க, ஆனா உருக்க மட்டும் தெரியாம எப்படி உருக முடியும் அப்படிங்கிறதுல முன்வினை பயனடை ஐயா சொன்ன மாதிரி பல பிறவிகள்ல செய்த பயனடையின் காரணமாகத்தான் அவர்கள் இன்றும் நான் பிரேமாமா, தேவி அம்மா மற்றும் பிரியா அம்மா 3 பேருடைய கண்கள் கண்ணீருக்கு எப்பொழுதுமே ஃபேன். நான் பெருமான நினைச்ச உடனே கண்கள்ல கண்ணீர். அடியனுக்கு இப்ப வருதுன்னா இவங்க போட்ட பிச்சை தான். தாய்க்கு போலதான் பிள்ளை நூலை போல சேலங்கிற மாதிரி ஓவியா அம்மா தேவி அம்மா மாதிரி தான் அடியன் அவர்களை தாயாதான் அடியன் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிருக்கேன். அதனால அடியனை இந்த சைவ உலகத்துல பிரசவித்த தாய்மார்கள்ல ஓவியா அம்மா அவர்கள் தலையாயவர்களா இருப்பாங்க அப்படிங்கறத நான் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி மகிழ்கின்றேன். ஓவிய செல்வி அம்மா பெருமானுடைய பெருங்கருணையினால இன்னும் பல பல நல்ல விஷயங்களை பெற்று இருக்கணும். அம்மா இப்போ இது பயணத்துல இருக்காங்க, திருவையாறு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா எழுந்துற ஓரிரு வார்த்தைகள் இந்த தருணத்துல பேசுனீங்கன்னா தவம் செஞ்சிருக்கேன். திருவடி வணங்கிக்கிறேங்க. பக்கத்துல யாரோ ஆன் பண்ணிருக்காங்க மொபைல். பக்கத்துல யாரோ மொபைல் ஆன் பண்ணிருக்காங்க, அவங்க ஆஃப் பண்ண சொல்லுங்க, மியூட் பண்ண சொல்லுங்க சாமி. பக்கத்துல மொபைல் மியூட் பண்ணுங்க அவங்க. இப்ப பேசுங்க. அனைத்து அடியார் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. அதாவது நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோகே. நம்மையும் ஒரு பொருளாக்கி இந்த திருவாசகம்னா என்னன்னு தெரியற அளவுக்கு சாமி கொண்டு வந்துட்டு இருக்காரு. உண்மையாலுமே இத வகுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பாடணுமே தவிர அதோட விளக்கம் எதுவுமே தெரியாதுங்கய்யா. அப்புறம் அறிவின் வெளிச்சத்துக்கு வந்தோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சரவணன் சொல்லிட்டாங்க. இதுல நம்ம எத்தனை புக்கு திருவாசகத்தோட விளக்க உரை படிச்சாலும் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு புது பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஆனந்தையாவும் சொல்லியிருக்காங்க. அதை எல்லாருமே உணர்ந்தும் இருக்கும். யாரு சொன்னாலும் அதுக்கு ஒரு விளக்கம் புதுசா கேட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஐயாவோட விளக்கம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நிறைய நாங்க வியந்திருக்கோம். அதே மாதிரி நிறைய செய்திகள் எல்லா அடியாருக்கும் கிடைச்சது. அடியனுடைய தவக்குறைவு இடையில வகுப்பை தொடர முடியல. மறுபடியும் நீ தொடர்றதுக்கான முயற்சி கண்டிப்பா நான் எடுத்துக்கிறேங்க. அடுத்து இருந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி அதாவது சாமி மாடு நம்மெல்லாம் கண்ணுக்குட்டி போக விட்டு பார்த்துட்டே இருப்பானா.
அந்த கண்ணுக்குட்டி எங்கெல்லாம் போகுதோ பார்த்துட்டே இருக்கும். ஒரு சத்தம் போட்டா கண்ணுக்குட்டி மறுபடியும் ஓடி வந்துருமா அம்மா கிட்ட. அது மாதிரி வந்து சாமி நம்மளை தூர தூர விட்டு இழுத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப ஏதோ கொஞ்சம் தள்ளி இருக்கிறேன்னு அடியனுக்கு அப்படியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. கண்டிப்பா வகுப்பு தொடர்றேன். இதுல நிறைய புதிய அடியார்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட திருவடி வணங்கிக்கிறேங்க. நான் நீ வகுப்புக்கு வரும்போது அவங்களோட அறிமுகத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வகுப்பு வந்து இன்னும் நிறைய தொடரணும், இன்னும் சங்கம நிகழ்வுகள் நடக்கணும். நம்ம கிட்டத்தட்ட 3 இடத்துல சங்கம நிகழ்வு நடத்திட்டோம். அதெல்லாம் வந்து இனிமே நீங்காத நினைவுகள் தான். முதல் கோயம்புத்தூர்ல நடந்ததும் சரி, கடலூர்ல நடந்ததும் சரி, இப்போ மதுரையில நடந்ததும் சரி, உண்மையாலுமே அடியார்களோட அந்த இதுல இருக்கிறதே வந்து இறைவன் திருவடியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தாங்க. எத்தனை கோடி சொத்து இருந்தாலும், எத்தனை கோடி பணம் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த சந்தோஷம் வேற எதுக்கும் ஈடாகாது. எல்லாரும் அடியார் நடுவுல இருக்கணும். இந்த வகுப்பு இன்னும் வந்து நிறைய வருஷம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அடியான் இதுல வந்து கலந்துக்கிறவங்க எல்லா அடியார் திருவடியும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. பக்கத்துல தேவி அம்மாட்ட ஓரிரு வார்த்தைகள் சுவாமி. தேவி அம்மாட்ட மட்டும் கொடுங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. அம்மாட்ட ஓரிரு வார்த்தைகள் சுவாமி, ஓரிரு வார்த்தைகள். தேவி அம்மா சுவாமி இருக்காங்க. முடியுமா அம்மானால? தேவி அம்மா சுவாமி பேச முடியுமா? சரி ஐயா, திருவடி வணங்கிக்கிறேங்க. அனைத்து அடியார் திருவடியும் வணங்கிக்கிறேங்க. உண்மையாலுமே மன நிறைவா இருக்குங்க. 500வது வாரம் வந்திருக்கிறது. இது சரவணன்னு அக்கா பேசுன மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியலைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இதுல இருக்கிற 60-70 பேர் அத்தனை அடியார்களுக்கும் வந்து இந்த ஆன்மா ஓய்வு பெறுற அளவுக்கு வந்து நீங்க எங்களை கொண்டு போய் சாமி கிட்ட சேர்த்திடுவீங்க. ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பா சாமியோட திருவடியில எங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்திடுவீங்கிற ஒரு பெரிய ஒரு மனநிறைவு மட்டும் இருக்குங்க. சிவாய் நமங்கய்யா, திருவடி வணங்கிக்கிறேங்க. நன்றிங்க சுவாமி. அம்மா பிரேமா அம்மா சுவாமி நீங்க தொடர்ந்து. ரேவதி பாஸ்கரன். ரேவதி அம்மா வாருங்கள். அனைத்து அடியார் திருவடியிலும் வணங்கிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முகதாரி சார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. ஆலம் தரித்த லிங்கம் ஆலவாய் சோக்க லிங்கம் மூலமாய் எங்கும் முளைத்த லிங்கம் பாலொளி அம்மத்தனே கூடல் மதுராபுரி உமையாலத்தனே அளவாயா. திருச்சிற்றம்பலம். என்ன சொல்றதுன்னு தெரியல சாமி. ஒரு இந்த திருவாசக சிந்தனைங்கிறது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. புதுசா வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு வாட்ஸ்அப் குழுமத்துல ஒரு சங்கம நிகழ்ச்சி நடத்தின குழுமம் நம்ம குழுமம்தான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த 100வது நிகழ்வுன்றது வந்து சரவணன் ஐயா, ஓவியம்மாவை வந்து ஒரு தடவை பார்த்துருக்குறேன். மித்த யாருமே எனக்கு தெரியாது. இது சாந்தி ஆறுமுகம் அம்மா, இவங்க எல்லாமே எனக்கு நிறைய பேர் எனக்கு இன்னுமே பேர் தெரியல. ஆனால் எல்லாருக்கும் என்னைய தெரியும், எனக்கு நிறைய பேர் தெரியாது. அது இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதை சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அதை வந்து நான் மறக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த ஒரு நிகழ்வுல எல்லாரையும் பார்க்குறப்ப எவ்வளவு ஒரு ஆனந்தம், அன்பு, அந்த இது. ஒரு முறையெல்லாம் குழுமத்தை விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்த பிறகும் என்ன சொல்றது, இந்த திருவாசக சிந்தனை, அந்த சிந்தனை அப்படிங்கிற அந்த அன்பு எவ்வளவு தூரம் என்னைய உயர்த்தி கொண்டுட்டு போனதுங்கிறது ஐயாவுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அதையும் மறுக்க முடியாது. அந்த ஐயாவுடைய அன்பு தனிப்பட்ட முறையிலும் சரி, சிந்தனைன்ற முறையிலையும் சரி, ஒரு பெரிய பாலமாவே இருந்துகிட்டு இருக்குது. அது இருந்தாலும் நின்றும் இறந்தும் கிடந்தும் நடந்தும் அப்படின்னு சொல்லி கூடையே வந்துகிட்டே இருக்குது.
இறைவன் இறைவன் வந்து எந்த மாதிரி நமக்கு கூட வர்றானோ அதே மாதிரி ஆனந்த ஐயாவை நினைக்காத நாள் கிடையாது. ரெண்டு ஆசிரியரும் 10 நிமிஷம் முன்ன பின்ன திருவெம்பாவை திருப்பாவை இது வந்து போடுவாங்க. அந்த ரெண்டையும் கேட்டுட்டு காலையில வெள்ளன சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு அதை கேட்டுட்டு அதுக்கு பிறகுதான் வேலையை ஆரம்பித்தேன். அதுல ஒண்ணு ஆனந்தையா, இன்னொருத்தர் அவருடைய நண்பர் சிவதீபன். அவரையும் சொல்லணும் இல்ல, கந்த சஷ்டி விழாவில் அடியேன மாட்டி விட்ட பெரும் பாக்கியம் தங்களுக்கும் பிரேமாவுக்கும் உரியதே. அதையும் சொல்லணும். அது ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். இப்பயுமே அம்மா எனக்கு என்னத்தை பேச எனக்கு தெரியலம்மா. அவங்க இல்லைம்மா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி பேசினவங்களும் நல்லா பேசினாங்க, எனக்கு பின்னாடி பேச போறவங்களும் நல்லா பேசுவாங்க. நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாது. ஆனா திருவாசக சிந்தனைக்கு ஒரு பயன், அது ஒரு பாட்டு. எல்லாம் உனது பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருளே என்றிருந்தால் பொல்லாத துயரம் நீங்கும் மருவும் உனதடிக்கே ஆதரவாய் சொக்கநாதா. இதுதான் திருவாசக சிந்தனையோட பயன். அது ஐயாவுக்கு ஒரு விண்ணப்பம். அடியார் பரிபாகம் எல்லாம் அறிந்து படிக்கீழ் பதமேற் பதத்திற்கொடு போய் இருத்திடுவை சோரை இனிமேலாம் போகம் அறுத்திடுவை சொக்கநாதா. இது ஐயாவுக்கு ஒரு விண்ணப்பம். இதெல்லாம் ஐயா இந்த சொக்கநாதர் வெண்பா பாடவும் அதுல இருந்து ஒரு 4 பாட்டை தேடி அதுல ஒரு பொருளை கண்டுபிடிச்சு ஐயாவுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. சொல்லால் வரும் குற்றம் சிந்தையால் வரும் தோற்றம் செய்த தீவினையால் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத தீங்குகள் யாவையும் பொறுத்து அருள் பிழை பொறுத்தல் சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உத்தரவாயிட்ட சாமி. போயிடவன அங்கே இருக்க நம்பிச்சா. அம்மா புஷ்பா அம்மா கோவிலோட தரிசனம் காமிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் அதை பார்க்கிறோம். சந்தோஷம். ஐயா ஐயா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அதாவது நானும் அன்னைக்கு கருத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது அன்புக்கு பாசத்துக்கு உரிய ஆனந்த அன்பு ஐயா ஐயா என்ற அன்பென்னும் நாரிலே அடியார்களை நம் குடும்ப அடியார்களை தொடுத்து இறைய சிந்தனையோடு திருவாசகம் என்னும் எங்கள் பாடலை எங்களுக்கு நல்வழி காட்டி நீங்கள் தந்திருக்கீங்க ஐயா. அதே தேன் உண்ணும் போது இனிமை இருக்கும். இதே திருவாசகத்தை நாங்க உணர்றோம். நீங்க சொல்றத உணரும் பொழுது சுவையையும் சொல் இனிமையும் நீங்கள் சொல்லும் பொழுது இனிமையும் எங்களுக்கு தந்தீர்கள். இது ரொம்ப சந்தோஷம் ஐயா. எங்களுக்கு என்னால எனக்கு பேச தெரியல, ஏதோ இப்ப நான் தெரிஞ்சதை என்ன சொல்றேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இங்க 500 இது மேலும் மேலும் இது 1000 வரையும் நல்லா வளரணும். நல்ல மேலும் மேலும் 1000 பேரும் நல்லா வளரணுங்க. பிரேமாமாவுக்கு நன்றி சொல்லணும். அனைத்து அடியாருக்கும் நன்றி. பிரேமாமா நன்றிம்மா. நன்றி நன்றிங்கம்மா. அடுத்ததாக சாந்தி ஆறுமுகம் அம்மா வாருங்கள் அம்மா. அம்மா அம்மா ராகவன் ஐயா யமுனா மேல இருக்கிறாங்க. அவங்கள பேசுங்க. ராகவன் ஐயா யமுனா மேல இருக்கிறாங்க. யமுனாமா வந்துட்டாங்க. யமுனாமா பேசுங்கம்மா. யமுனாமா வாருங்கள். அவங்கள பேசுற கடைசியில் நம்ம என்ன 4 வார்த்தை பேச. யமுனாமா வாருங்க. இன்னைக்கு மன்னிக்கவும், இன்னைக்கு இதுதான் வகுப்பு போல இருக்குதுங்க. இதேதான் வகுப்பு இன்னைக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, இது ஒரு ஆனந்தம் தானே. யமுனா பிரேமம்மா ராகவன் ஐயா முக்கியமானது இது இல்லையா, சிறப்பானது. ஐயா திருவடி வணக்கம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். அடியனுடைய முகம் தெரியாதுங்க, கார்ல வந்து தெரியாதுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும் சாமி. 500வது அமர்வுக்கு எழுந்தருளியது ரொம்ப மகிழ்ச்சி. 500வது அமர்வுக்கு தவம் செய்திருக்கோம் சுவாமி. சிவ 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 சிவ. அடியேன் தான் தவ குறைவுங்க, வரவே முடியலைங்க சுவாமி. பரவாயில்லைங்கம்மா. கண்டிப்பா பெருமான் கூட்டு வைப்பாருங்க சுவாமி. ஐயா
அம்மா சொல்லுங்க அம்மா. 500வது அமர்வு அம்மா ஒரு அங்கம் வந்து நம்முடைய மொத்த திருவாசக சிந்தனையில யமுனாம்மா பிரிக்க முடியாத அங்கம். அவர்களுடைய பாடலோடு தான் எப்பயுமே ஒழிக்கும் நம்முடைய திருவாசக சிந்தனை. அதனால அம்மா வந்து அம்மா எழுந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அம்மா சிரமத்துக்கு மன்னிக்கணும். ஓரிரு வார்த்தைகள் உங்களுடைய குரல் ஒழித்தா நலமா இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாமி. அடியன் இன்னைக்கு பௌர்ணமி எப்பவுமே கிரிவலம் சாமி. இன்னைக்கு குழந்தை வேலைப்பார் ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்துல அங்க கிரிவலம் வந்துட்டேங்க. எப்பவுமே பழனி போவோம். இன்னைக்கு உத்தரங்கனால அங்க பயங்கர கூட்டமா இருக்குன்ட்டு இங்க வந்துட்டாங்க. என்னுடைய முதல் அமர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ல தான் தொடங்குச்சு. 500வது அமர்வும் கார்ல தான் வருது. எப்படி வந்து பாருங்க சிங்க் ஆகுதுன்ட்டு. ரொம்ப அற்புதம். நான் ஒரு வாட்ஸ்அப்ல அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு போகும்போதுங்க ஒரு நாள் ஒரு லிங்க் வந்துச்சு. அதுக்குள்ள வரும்போதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லா குரூப்லயும் வந்து மைக் ஆன் பண்ணி இடையில பேசக்கூடாது. நம்மளுடைய குரூப் மட்டும்தான் கருத்து கேட்பாங்க. உங்களுடைய கருத்து இடையில கருத்து கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஐயங்கள் ஏற்படும். வகுப்பினுடைய நிறைய கேட்கலாம் சொல்லி அவகாசம் கொடுப்பாங்க மத்த குரூப்ல எல்லாம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மறந்துடுவோம், என்ன கேட்போன்னே மறந்துடுவோம். அதனால இதுல நிறைய பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு ரொம்ப வாய்ப்பா இருந்துச்சு இந்த குழுமத்துல. அப்பதான் முதல்ல எனக்கு ஓவியம்மா, சரவணன் ஐயா எல்லாருமே அறிமுகமானாங்க. அத நமக்கு பின்னாடி வந்தவங்கதான் எல்லாமே வந்தாங்க. ஒரு என்ன சொல்றதுங்க, கொரோனா டைம்ல எங்கேயும் போகிறதுக்கு இல்லாம இருந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர மன அழுத்தத்துல இருந்தோம். அப்ப வந்து இவ்வளவு நல்ல உறவு இணையத்தின் மூலமாக நம்மளாம் இணைவோம்னு நினைக்கவே இல்லை. அதுல பாத்தீங்கன்னா முதல் அடியார் குரு சங்கம வழிபாடு வந்து கோவையில மிக பிரம்மாண்டமா ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு நடந்துச்சுங்க. அது ரொம்ப ஸ்தம்பிச்சுட்டோம் எல்லாருமே இல்லைங்கயா. கோயம்புத்தூரே மொத்த சைவ உலகமே ஸ்தம்பிச்சுட்டு. ஆமாங்க. யார் இவன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப முதல்ல கருவாசோதிநாதர் திருமேனி வாங்க போகும்போது நம்ம அடியார் பெருமக்களை சந்திக்கிறேங்க. சந்திக்கும் போது அப்பதான் அனுப்பர்பாளையம் வர சொன்னோம். எல்லாரும் அங்கதான் மீட் பண்றோம். மீட் பண்ணிட்டு சுவாமி போய் ஒரு 2-3 கடை அழிஞ்சு முதல்ல கருவார் சோதிநாதனை பார்த்த உடனே அந்த மந்தகாச புன்னகை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எந்த கடையில போனாலும் அந்த முகம் எனக்கு இதே சாமியுமே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு அடியார் பெருமக்கள் எல்லாருமே சரி இதையவே செலக்ட் பண்ணி அது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேங்க. அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். முதல்ல அப்பதான் அடியார்களை சந்திச்சோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா அங்க போனோம்னா எனக்கு கோயம்புத்தூர்ல உறவுகள்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. ஆனா நம்ம அடியார் திருக்கூட்ட உறவு தான் எனக்கு சந்திராமாவும் அந்த சந்திரம்மா வீட்டுக்காரரும் என்னை மகளாவே தத்துக்கெடுத்துட்டாங்க. அந்த நிகழ்வு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப வரைக்கும் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். என் பொண்ணு பாடுறது நல்லா இருக்கும்னு ஐயா என்னுடைய வாய்ஸ்க்கு அடிக்ட் அப்படின்னு சொல்லுவாரு. எந்த குரல் கேட்டாலும் யமுனா வாய்ஸா அப்படின்வாரு. அதே மாதிரி நம்ம சரளம்மா சீனிவாசன் அவங்க 2 பேரும் அந்த ஐயா அப்படிதான். தென்னிலா நம் மலர்ந்த அந்த பெரிய புராண பாடலுக்கு அவரு உங்களுக்கு நான் என்னுடைய சொத்துப்புறம் எழுதி கொடுத்துறேன் அப்படின்பாரு. அந்த அளவுக்கு முதல்ல கேட்டப்ப கண்ணீர் மல்க கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. கணேஷ் ஐயா உங்களுடைய நண்பர் ஒருவர் சுரேஷ்ன்னு சொல்லிட்டு இல்லைங்களா, சேலத்துல இருந்து வந்திருந்தார், ஆனந்த ஐயாவுடைய நண்பர். அவரு எல்லாமே அப்பதான் சந்திச்சோங்க. ரொம்ப ஒரு நிகழ்வா. அடுத்தது மதுரை சங்கம வழிபாடு பிரம்மாண்டம். 63 மிக பிரம்மாண்டமா எங்க போனாலும் நம்ம முத்திரை பதிக்காம வர்றதே இல்லை இல்லைங்க. அது ரொம்ப நல்ல நிகழ்வா இருந்தது. அடுத்தது தாராபுரத்துல வைக்கலாம் அப்படின்னு ஒரு பெருமான் திருவர் வாழ்த்துக்கள். சிவ தைவான் ஐயாவா? இல்ல ஐயா சரவணன் இவங்க சரவணையா ஐயா திருவடி. தைவான் ஐயா, தைவான்ல இருந்து வந்த ஐயாவும் ரொம்ப. சிங்கப்பூர்ல இருந்து மோகன்ராஜ் ஐயா எனக்கு அறிமுகமானாரு. மலேசியால இருந்து அறிமுகமானாங்க. அப்புறம் நம்ம யாரு லதாமா, டிகோர் லதாமா, பிரான்ஸ். ஆமா, இவங்க எல்லாம் ரொம்ப. நாங்கெல்லாம் அமர்நாத் போகையில லதாமாவுடைய 2-3 நாள் தங்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அடியார் பெருமக்களோட 12 ஜோதிர்லிங்க தல யாத்திரையும் நல்லா இருந்துச்சு. அமர்நாத் தல யாத்திரையும் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தல யாத்திரை போனோமே, நிறைய பக்கம் போயிருக்கோம். அதனால அந்த தல யாத்திரைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப நவஜோதிர்லிங்கம். நவஜோதிர்லிங்கம்
குடும்ப உறவுகளோட போனதை விட அடியார்களோட போனதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம தனியா வர்றோம் அப்படிங்கிற ஃபீலே இல்ல. ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே அடுத்த ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே நம்மளுடைய ஆளுங்க தான். எங்க வேணாலும் எது வேணாலும் போய் சாப்பிடலாம், பாடலாம், ஆடலாம். ட்ரெயின்ல கும்பிடுறது என்ன, திருவாசகம் முழுவதும் முற்றோடு பண்றது என்ன. சுவாமி ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. தாளம் போடுறது என்ன, சங்குநாதம் வைக்கிறது என்ன, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுல ஒரு ஐயா வந்து எங்களுக்கு பரிமாற இருந்தார் ட்ரெயின்ல. அவருக்கு எனக்கு அந்த நம்பர் போனதுல இருந்து இப்ப யாருடைய தொடர்பு அதிகமா இல்லைங்க. அடியேன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்த அடியார்களுக்கு வாய்ப்பு. இப்ப புத்தடியார்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லிக்கிறது என்னன்னாங்க, தொடர்ந்து இதுல பயணம் பண்ணுங்க. நாங்க வந்து இதுல ரொம்ப நாள் பயணம் பண்ணணும், இன்னும் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சரியான எங்களுக்கு கால அவகாசம் வாய்க்கிறது இல்ல. எங்களுக்கு தவக்குறைவு, வேலைப்பளு ஜாஸ்தி, அதனால கலந்துக்க முடியறது இல்லைங்க. உங்களோட திருப்புகழ் வகுப்பே பாத்தீங்கன்னா போன மாத வகுப்பு அடியேன்னு எடுக்கல, மன்னிக்கணுங்க. பிரேமம்மா ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எனக்கு இந்த ஒரு மாசம் மட்டும் விட்டுருங்க, ஏப்ரல்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வர சனிக்கிழமை கலந்தாய்வு இருக்குதுங்க ஐயா. அடுத்த சனிக்கிழமை நம்ம எடுத்துக்கலாம் திருப்புகழ் வகுப்பு. இப்ப இருக்கிற அடியார்களுக்கு தொடர்ந்து பயணம் பண்ணுங்க. ஐயாவுடைய வகுப்புல நிறைய கேள்விகளுக்கு விடை இருக்கு. நம்ம ஒரு நிகழ்வை நினைச்சிட்டு வருவோம், நமக்கு ஒரு ஐயம் ஏற்படும், நம்மளுடைய வாழ்க்கையில இடர் ஏற்படும். அந்த இடருக்கான பதில் நம்மளுடைய வகுப்புல பெருமான் கொடுத்துருவாரு. அதுதான் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு குடும்பம்னா நம்மளுடைய குடும்பம். ஒரு குடும்பம் சொல்லும் போது ஐயா அழுதா எனக்கு அழுக வந்துருக்கீங்க, அழுகாதீங்க. என்ன சொல்றது, எங்க போனாலும் நம்மளுடைய அடியார் பெருமக்கள் இருக்கிறாங்க. எங்க போனாலும் போன் அடிச்சா அடியார் பெருமக்கள் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுல எனக்கு உறவுகள் கூட இந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல வகுப்பு. இது வகுப்புன்னே சொல்ல முடியாது, நல்ல நம்ம குடும்பம். அதனால அடியார் பெருமக்கள் தொடர்ந்து இதுல பயணம் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு ஆனந்த ஐயா மூலமா ஜார்ஜ் ஐயாவுடைய குருநாதர் எனக்கு அறிமுகமானாரு. இப்ப வரைக்கும் அடியன்ட்ட தொடர்ந்து தொடர்பு கொண்டுட்டே இருக்காரு. இன்னைக்கு காலையில் கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு, தினமும் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாரு. நிறைய ஐயங்களுக்கு அவரு விடை சொல்றாரு. கொஞ்சம் அதிகப்படியான நேரம் எடுத்துக்குவாரு, இருந்தாலும் நம்ம விதிக்கும் பொருட்டு குருநாதர் எழுந்திரோடு இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, குருநாதர் நம்மை தேடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம குருநாதரை தேடி போக கூடாது, நம்மை தேடி யார் வர்றாரோ அதுதான் உண்மை சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தடவை நான் இந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் நம்மளுடைய குடும்பத்துல ஆனந்தையா எனக்கு குருநாதரா கிடைச்சாரு. அவர் மூலமா எல்லாரையும் குருநாதரா கிடைச்சாங்க. அதுக்கு அடியார் மக்கள் தொடர்ந்து இதுல பயணம் பண்ணுங்க. அடியன் இன்னொரு முறை வகுப்பு எடுக்கும் போது என்னுடைய சிறுமுகத்தை காட்டுற, மன்னிக்கணும், இன்னைக்கு என்னால பயணம் பண்ணிட்டு இருக்கனால திரும்பி காட்ட முடியலைங்க, மன்னிச்சுக்கோங்க. திருவடி வணங்கிறேங்க ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் முடிப்பீங்களால் வணங்கி பண்ணுங்க. சிவாயம். பிரேமாமா ராகவனையா பேச சொல்லுங்க. ராகவனையா இருக்கு. அம்மா பிரான்ஸ் தைவான் எல்லாரும் நினைச்சுங்க, பிரேமாமா நினைச்சீங்களா? சென்னையில இருக்கிறா பிரேமாமா நினைக்கவே இல்லம்மா நீங்க. சரி சரி அடுத்தது பாருங்க ஐயா. ஐயா பிரேமாமா தான் எங்களுக்கு செல்ல பிள்ளை, தாய் பிள்ளை எல்லாமே, எல்லாமும் ஆகி எல்லாமும் ஆகி நின்றாய் போற்றி அப்படிங்கிற மாதிரி அம்மாதான் இது முக்கிய பங்கு. அதாவது பிரேமாமாவுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் வந்திருந்தாலும் இந்த குடும்பத்துக்குள்ள வந்ததுல இருந்து பிரேமாமா மாதிரி சிரத்தை எடுத்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் அவங்க நடத்துற விதம் யாரும் அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லா திறம்பட செயல்படுறாங்க. உங்க திருவடி தாமரை வணங்கிறேங்கம்மா. சிவாயனம். சும்மா சொன்னாங்கம்மா, விளையாட்டுக்கு சொன்னா. அடுத்ததாக ஜானகி அம்மா வாருங்களாம்மா. ஜானகி அம்மா வாருங்கள். அம்மா ராகவன் ஐயா எல்லாம் இருக்காரு, அவரு பேச சொல்லுங்க, அப்புறம் கடைசியில் பேசிக்கலாங்க. நீங்க பேசுங்கம்மா, நான் கூப்பிடுறேம்மா, நீங்க பேசுங்க. சிவாய நம. திருவடி வணக்கங்க ஐயா. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஐயாவை பத்தி பேசுறதுக்கோ திருவாசக சிந்தனை பத்தி பேசுறதுக்கோ எதுவுமே, எல்லாம் பேசினவங்க எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க.
இருந்தாலும் ஏதாவது எனக்கு உணர்த்தினது நான் அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டதை மட்டுமாவது சொல்றேங்க ஐயா. ஐயா வந்து நம்மளுக்கு குருநாதரா கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கும் அதுக்காக இறைவனுக்கு முதல் நன்றி சொல்லிக்கலாங்க. ஐயா வந்து முதல் அடியார்களை எப்படி நம்ம இது பண்ணிக்கணும், வணங்கணும், அதுதான் முதல்ல எங்களுக்கு கத்து கொடுத்தது. நான் வந்து 80வது அமர்வுல தான் வந்து சேர்ந்தேங்க. அது சரவணன் ஐயா முதல்ல இருந்து சொல்லிட்டு கூப்பிட்டே இருந்தாரு, வாங்க நல்லா இருக்குது, அவரு கேள்வி கேட்பாரு, நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாரு, எங்கெங்க எங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு நேரம் இருக்காதுங்க, எங்களுக்கு அந்த போனும் இல்லைங்க, அப்படி எல்லாம் சொல்லிட்டே ரொம்ப நாள் போயிடுச்சுங்க. அப்புறம் வந்துதான் சேர்ந்தேங்க. ஆனா அதுக்கு சரவணன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க. இப்போ அட இவ்வளவு பெரிய இது முதல்ல இருந்து அவரு சொன்ன போது இருந்து வந்து சேராம விட்டுட்டோமேங்கிற ஒரு வருத்தம் இருக்குதுங்க. இப்ப அவரு சொன்னதுனாலதான் அவர் மூலியமா தான் நாங்க வந்து சேர்ந்தோங்க. அப்ப இந்த பேரூர் இதுல பார்த்த போது நான் உண்மையிலே சொல்லிடுறேங்க, நீங்க மகன மாதிரி. அதனால உள்ள நுழைஞ்சோடனே இது என்ன இவ்வளவு குட்டி பையனாட்ட வர்றாரு, இவருதான் நம்ம இது குருநாதரா, நேர்ல பார்த்தது இல்லாதனால அப்ப பார்த்தோம் உண்மையிலே சிரிச்சுட்டோங்க நாங்கெல்லாம். அச்சோ இவ்வளவு சின்ன குட்டி பையனாட்டு இருக்குது, இவரு இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அட நம்ம பையனை கூட சின்னதா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஒரு ஞானம் இவருக்கு வந்திருக்குது. முதல்ல அதுக்கு அவங்க தாய் தந்தையரை நன்றி சொல்லணுங்க. இப்படி ஒரு மகனை பெற்றெடுத்ததுக்கு அவங்க என்ன புண்ணியம் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடியார்களை எப்படி நம்ம வணங்கணும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் முதல்ல கத்து கொடுத்தாரு. அப்புறம் எல்லா தெய்வத்துகளையும் விட நம்மளுக்கு சிவன் தான் முக்கியங்கிறத நான் உணர்ந்தது ஐயா மூலியமா தாங்க. உண்மை சொல்றேன், அது ஐயா மூலியமா தான் நான் தெரிஞ்சுட்டேங்க. அதுக்கு முன்ன இவ்வளவு இப்ப எதுவுமே இல்லைங்க, எல்லாமே சிவன், எல்லாமே சிவன், எது நடந்தாலும் சிவன். ஒரு தடிக்கு விழுந்தா சிவன், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவரு தான் இதுங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்ததே அவரு தானுங்க. அதை நல்லா புடிச்சிட்டோம். அதுல இருந்து நிறைய அனுபவங்க. எந்த இதுனாலும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது, சொல்லிட்டு போறது, நீங்க தான் சொன்ன, நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அது மாதிரி எல்லாம் இவர் சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு. அவர் கூட பேசணும், அது மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய அனுபவம். அப்புறம் கோபமே வர்றது இல்லைங்க இப்போ, அதுக்குமே இவர் தான் காரணம். இந்த மாதிரி அவர் சொல்லி 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 கோபமே வர்றது இல்லைங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் இந்த அனுபவம் எல்லாம் கிடைச்சிருக்குதுங்க. முதல்ல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, சும்மா காச்சா மூச்சான்ட்டு என்னமோ மாதிரி இருந்திருப்போம். ஆனா இந்த வகுப்புக்கு வந்த பின்னாடி, ஐயா வந்து சொல்லி கொடுத்த பின்னாடி நிறைய அனுபவம் கிடைச்சதுங்க ஐயா எங்களுக்கு. நிறைய அது சொல்றதுக்கே இல்லை. ஆனா அதனால ரொம்ப நன்மைதான் இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எதையுமே பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க. எல்லாமே அவரு பாத்துக்குவாரு, எல்லாம் அவர் இருக்காரு, அவரு மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேங்க. எல்லாமே அவருதான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அதுக்கு காரணம் ஐயா நீங்க தாங்க ஐயா. இந்த குரூப் இந்த மாதிரி இது ஒரு குடும்பமா இருக்கிற மாதிரி உலகத்துல எந்த குரூப்பும் இருக்காதுங்க இந்த குரூப் மாதிரி. இது வந்து ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல, ரொம்ப எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி ஒரு குரூப்புங்க இந்த குரூப். இது மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க, யாருமே பார்க்க முடியாது, இருக்கவும் செய்யாது. இதை பார்த்து வேணா யாராவது காப்பி அடிச்சாலும் அந்த மாதிரி வர முடியாதுங்க. நம்மள மாதிரி நம்ம குரூப் மாதிரி வரவே முடியாதுங்க உண்மையிலுமே. அந்த மாதிரி ஒரு குரூப்புங்க இந்த குரூப். அது எப்படா புதன்கிழமை வரும், எப்ப வெள்ளிக்கிழமை வரும், நம்ம அதுக்கு போகணும், கொஞ்சம் வேலை செஞ்சு லேட் ஆனா ஐயோ வேலை செய்யறக்கே நம்ம எனக்கு கிளாஸ் இருக்குது விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு இதாயிட்டங்க. நாங்க அடிக்ட் ஆயிட்டோம் இந்த குரூப்புக்கு. எல்லாமே உங்களாலதான் ஐயா, எல்லாமே உங்களாலதான். அதனால உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எல்லாம் அவங்களே பேசிட்டாங்க. அதேதான் எனக்கு என்ன உணர்ந்தோம்னா நான் எப்படி இருக்குன்னு அதை மட்டும் சொல்லிட்டேங்க ஐயா. அது ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சுக்காங்க. அனைத்து அடியார் திருவடிக்கும் வணக்கங்க ஐயா. அம்மா சொன்னாங்க ஜானகி அம்மா 80வது அமர்வுல வந்தாங்கன்னு சொன்னாங்க. 80வது அமர்வுல வந்தவங்க மேக்சிமம் ஒரு 5 அமர்வு மிஸ் பண்ணிருப்பாங்க. 500 அமர்வுல அவ்வளவுதான் மிஸ் பண்ணிருப்பாங்களே தவிர ஒரு அமர்வை கூட மிஸ் பண்ணாம வந்த பொறுப்பு ஜானகி அம்மா. அவர்களுடைய திருமுகத்தை பார்க்காம அடியனால இருக்கவே முடியாது. தாய்க்கும் மேல நான் அப்படிதான் சொல்லுவேன். ஜானகி அம்மா, சுல்லூர் சரஸ்வதி அம்மா, என்னன்னு தெரியல, இவங்க எல்லாரையும் அதே மாதிரி சுசீலா அம்மா 3 பேரையும் பார்க்கும்போது அடினா எனக்கு வந்து தாய் பல பிறவிகளா ஒரே தாய்
அது பிறந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வு ரஞ்சிதாமணியம்மா எல்லாரும் தான் சொல்றேன். அடியனுக்கு வந்து இவங்ககிட்டதான் பல பிறவிகளா பிறந்திருப்போம்ன்ற மாதிரி அந்த மாதிரி உணர்வு எனக்கு எப்பவுமே இருக்கும். ஜானகி அம்மா கோபி அடியார்கள் எல்லா அடியார்களையும் பார்க்கும் போது எனக்கு அது வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஜானகி அம்மா 80ஆம் அமர்வுல வந்தவங்க, கிட்டத்தட்ட 420 அமர்வுல ஒரு 5 அமர்வு மிஸ் பண்ணிருப்பாங்க. மொத்தமா 415 அமர்வுகளும் தொடர்ந்து வந்து அடியனை ஆட்கொண்ட ஒரு பெரிய ஒரு அடியார் அவர்கள். அவருக்கு திருவடி தாமரைகள் அடி பல்கால வணங்குறேன். ரஞ்சிதாமணியம்மா எல்லா அடியார்கள் திருவடி தாமரைகள் வணங்குறேன். பிரேமாம்மா சுவாமி. ராகவன் ஐயா வாருங்கள் ஐயா. ராகவன் ஐயா வாருங்கள். ராகவன் ஐயா பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லணும். ஐயா பத்தி ஓரிரு வார்த்தைகள் சொல்லணும். நாங்க வந்து எல்லாரும் வந்து மீன் பிடிக்க போனா வலை வீசினா மீன் விழும். ஆனா இது அடியார்களை நோக்கி பயணம் செய்யும் போது சிவ வலையில விழுந்த பெருமாணிக்கம் அப்படின்னு சொல்லணும் நம்முடைய ராகவன் ஐயா. ராகவன் ஐயா அவர்களுடைய பாத சிறப்ப பல காலம் பேசிட்டு இருக்கலாம். ஐயாவோட பாத சிறப்பு, ஐயாவோட திருவடி சிறப்ப அது அடிநாயகன் திருவடி துகள்களை தொட்ட ஒரு பெருமையோ என்னவோ தெரியல, அடிநாயகனுக்கு பேராற்றல் கிடைத்ததுன்னு சொன்னோம். இந்த நேரத்துல ஐயாவோட திருவடியை அடியன் வணங்குறேன். ராகவன் ஐயா போன்ற ஒரு அருளாளரை இனி பிறவி எடுத்து பார்க்கணும்னாலே ஒரு பெரும் பேரு தான். சுவாமி முக தரிசனத்தோட வாய்ப்பு இருந்தா ஒரு வார்த்தைகள் சுவாமி. சிவாயம் சிவாயம். ஐயா சிவாயனம். திருவடி வணக்கம் சுவாமி. சிவாயனம் சிவாயனம். சொப்பனாதா. சரி. பெருமானுடைய பெரும் கருணை திருவாசக அமர்வு 500வது அமர்வு நாம இப்போ இன்று அனுபவித்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வாழ்க்கையில எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு முழு காரணம் இறைவன் மட்டும்தான். அவன் தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்திட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னாடி இருக்கிற திரை தான் நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே உணர வைக்கிறது அந்த ஒரு திரை. ஆனா இந்த மாதிரி ஒரு அமர்வு, அதாவது தானா சேர்ந்த கூட்டம் தான் சொல்லணும். யாருமே இதுல வந்து நீங்க வாங்க இழுத்து பிடிச்சு உட்கார வச்சதே கிடையாது யாரையுமே. அப்பப்ப எங்களால வர முடியலன்னா ஐயா அப்பப்ப மெசேஜ் போடுவாங்க, ஐயா வந்துடுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதாவது அடியார்களுடைய அடி மனதிலேந்து நாங்க வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமர்வு வந்து உட்கார வைக்குது. அந்த அமர்வு மூலமாக பலவிதமான வாழ்க்கையில வந்து பலவிதமான முன்னேற்றங்கள், பலவிதமான ஆன்ம முன்னேற்றங்கள், ஆன்ம திருப்தி கிடைக்குது. நாமளே எப்படி, அதாவது மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கணுமோ அந்த இயல்புக்கு அந்த வகுப்பு வழி நடத்துது. அதாவது அதை நோக்கி போறதுக்கு இந்த ஆன்மா வந்து இந்த வகுப்பு வழி நடத்துது. தொடர்ந்து எந்த ஒரு நாளும் எந்த ஒரு நாள் கூட தகையப்பட்டதே கிடையாது. இப்படி இத்துணை வகுப்புகளும் இவ்வளவு சிறப்பாக நடக்குது அப்படின்னு ஒரே ஒரு காரணம்தான், இறைவனுடைய பெருங்கருணை. அதாவது இந்த சர்டிபிகேட்ல எல்லாம் கவர்மெண்ட் சீல் வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பெருமானுடைய பெரும் கருணை வந்து இந்த வகுப்புல அதாவது பிறந்த குழந்தை எப்படி ஒரு தாய் தாங்கதை விட ஒரு தகப்பன் எப்படி தாங்குவாரு, அவருக்கு தாங்க தெரியாது. ஆனா அவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லா, அவ்வளோ ஒரு பயத்தோட ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா தாங்குவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த வகுப்பை வந்து இறைவன் தாங்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் அடியேன்னு சொல்லணும். மனிதனாக பிறந்த நாம் எல்லோருக்கும் ஒரு கோல், ஒரு குறிக்கோள் ஒண்ணு உண்டு. முதல்ல நல்ல மனிதனாக வாழணும். வாழ்வதற்கு ஒரு சில விஷயங்கள் செய்யணும், அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம வந்து போற போக்குல ஏதோ எப்பயோ ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 10 மாசத்துக்கு ஒரு தடவை, 5 மாசத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி காதல வாங்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் மோட்டிவேஷனோட இந்த மாதிரி இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சாலும் நம்மளால செய்யவே முடியாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான நியமங்கள் இருக்கணும் அப்படின்னு
திருவாசக அமர்வுல திருவாசகத்தை தவிர இந்த விஷயங்களைத்தான் நாம நிறைய சிந்திச்சிருக்கோம். எல்லாத்தையுமே இறைவனை ஆதாரமாக வைத்து நம்ம சிந்திச்சிருக்கோம். 63 நாயன்மார்களை ஆதாரமாக வைத்து சிந்திச்சிருக்கோம். எதற்கு அந்த மாதிரி சிந்திக்க 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 என்ன ஆகும்னா, நம்மளுடைய சிந்தனையில போய் அந்த விஷயங்கள் எல்லாம் போய் பதிஞ்சு 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 நம்மளையே அறியாம நாம அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம். இவை எல்லாத்திற்கும் இந்த திருவாசக அமர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆதாரமாக அமைந்திருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி குருநாதரனுடைய வழிகாட்டுதல் இந்த இந்த அமர்வுக்கு அடிக்கோடாக இருக்குது. அதாவது சில விஷயங்கள் அம்மா சொன்னாங்க, சில அடியார்கள் நம்ம மனசுல ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு வருவோம். அந்த விஷயம் எப்படி நமக்கு பல பல சில பேர் அடியனுக்கெல்லாம் பலவிதமான பல நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கும். ரேண்டமா இன்னைக்கு ஏதோ ஒரு அமர்வுக்கு வர மாதிரி இருக்கும். அந்த அமர்வுல ஐயா கிட்ட இருந்து அந்த பதில் நமக்கு கிடைக்கும். இதுதான் சாதாரணமாக சாத்தியம் கிடையாது. நீங்க வேணா நீங்க இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எங்கேயாச்சும் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாதாரணமா இந்த விஷயம்லாம் சாத்தியமே கிடையாது, சாத்தியக்குறை கிடையாது. அப்போ இந்த ஆன்மாக்களை எல்லாத்தையும் இந்த நேரத்துல, அதுவும் இந்தியால இருந்து ஒருத்தவங்க, இந்தியால பலவிதமான மாநிலங்கள்ல இருந்து ஒருத்தவங்க, வெளிநாட்டுல இருந்து இத்தனை பேரை ஒரே நேரத்துல, அந்த ஒரு 1.5 மணி நேரத்துல ஒரே நேரத்துல உட்கார வச்சு ஒரே சிந்தனை, ஒரு பாட்டை சிந்திக்க சொல்லி அந்த சிந்தனை மூலமாக பலவிதமான விஷயங்களை அந்தந்த அடியார்களுடைய பக்குவ நிலைக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய அந்த வினையை கழிவதற்காக அவங்களுக்கு அந்த விஷயத்தை புகுத்துறதுக்கு இந்த திருவாசக அமர்வு ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு நிலையமாக தான் நடந்திருக்கு. திருவாசகத்துல அதாவது திருவாசகத்தை எல்லாரும் பாடி பரவசத்திட்டு ஆடி பாடிட்டு இருக்கிறப்போ திருவாசகத்தை கேட்டா அழுவணும்னு சொல்லி கொடுத்தது. கோயிலுக்கு போனா எப்படி சாமியை தரிசிக்கணும்னு சொல்லி கொடுத்தது. வெளியில போயிட்டு சாதாரணமான ஒரு மனிதர்களா என்னடா அது இப்படி நிக்கிறாங்களேன்னு சொல்லி பாக்குறத விட்டு, அதாவது சட்டப்படாம ஒருத்தர் வேஷ்டியை கட்டிட்டு நின்றுட்டு தலையில கழுத்துல ஃபுல்லா ருத்ராட்சம் செஞ்சுட்டு இருக்கிறப்போ சாதாரணமான மனிதரை தெரிந்தவரை சிவமாக அவரை பாவிக்க வைத்தது திருவாசக அமர்வு. அடியார் பெருமக்கள் சாதாரண இந்த ஊன் உடம்பு எடுத்துட்டு வந்த இந்த ஆன்மக்களுக்கு இந்த ஆன்மாக்களுக்கு உள்ளார சிவம் இருக்கிறாரு. அந்த சிவத்தை போய் அந்த சிவத்தை அவங்களால அடைய வைக்க முடியும். சிவத்தினுடைய திருவடியை போய் தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் ஊட்டுவது திருவாசக அமர்வு. அப்படி இந்த ஆன்மா எந்த அளவுக்கு சிவமாக முன்னேற முடியும்னு சொல்லிட்டு அதற்கு தனக்கு தானே அந்த தைரியம் இருக்குதோ, அதே மாதிரி தனக்கு எய்தாப்புல இருக்கக்கூடிய இன்னொரு ஆன்மாவும் அதே மாதிரி சிவமாக மாறக்கூடியும். அப்ப அந்த ஆன்மாவையும் சிவமாக பாவிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி கொடுத்தது இந்த திருவாசக அமர்வு தான். திருநீற்றினுடைய பெருமையை ஒரு பாடலாக படிப்பதோ இல்லைன்னா ஒரு சாதாரணமாக ஒரு கதையாக கேட்டதோ அதெல்லாம் தாண்டி அதை அனுபவபூர்வமாக நமக்கு உணர வைத்தது இந்த திருவாசக அமர்வு. குருலிங்க வழிபாடு என்று சொல்றப்போ லிங்கம் சரி, குருநாதர் அவரா வருவார், ஆனா அடியார்கள் எப்பொழுதுமே இருப்பாங்க. அப்போ அந்த அடியார்களினுடைய பெருமை எப்படி இருக்கணும், அடியார்களினுடைய திருவடி எப்படி நாம வணங்கணும், அடியார்களை எதனால அடியார்களை வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த அடியார் கூட்டம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னதை, அதாவது ஒரு லிவரேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒரு சின்ன விஷயத்த வைத்து எப்படி அது பூதாகாரமா பெருசா ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அடியாருங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த தெரியாம இருந்த ஒரு விஷயத்த அவ்வளவு அந்த ஒரு விஷயத்த வைத்து இறைவனை போய் அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிவரேஜ் கொடுத்தது இந்த திருவாசக அமர்வு தான். ஆனந்தையாவை பத்தி சொல்லணும். அவர்களுக்கு பலவிதமான சூழல்கள், பலவிதமான அதாவது மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு இடர்கள் இருக்கணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமா தான் ஐயாவுக்கு எல்லா விஷயத்திலயுமே இருக்கும். எப்படி இடர்கள் அவருக்கு அதிகமாக இருக்கின்றதோ அதே மாதிரி சிவமும் அவர்கிட்ட அதிகமாகவே இருக்கின்றது.
ஐயாவுக்கு வந்து சிவத்தை உணர்ந்தவரு சிவத்தை உணர்த்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவருக்கு எந்த விஷயத்தை இறைவன் உணர்த்தினாரோ அந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பொறுப்பு ஐயா வந்து கையில எடுத்து இந்த அமர்வுகளை வந்து அதாவது அந்த குறிக்கோளோட நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது வாழ்க்கையில சாதாரணமா ஒரு விஷயத்த அவர் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தோணலாம். ஆனா அவர் செஞ்சுட்டு இருக்கிற பணி வந்து ரொம்ப பெரிய பணி. இது வந்து தொண்டு, இது வந்து பணி கிடையாது, தொண்டுன்னு தான் அடியேன்னு சொல்லணும். ஏன்னா 500 அமர்வு அப்படிங்கிறது வந்து தொண்டாக இருந்தால்தான் செய்ய முடியும், பணியாக இருந்தால் செய்ய முடியாது. இதை தொட்டு நமக்கு வேலுண்டி வினை இல்லை மூலமாக வந்தது, மற்றைய விஷயங்கள் மற்றைய குழுமங்கள் மூலமாகவும் வாரத்துல 4 நாள் ஒரு 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 இத்தனை பெரிய ஒரு அடியார் கூட்டத்தை வந்து கட்டு போட்டு வைக்கிறது, அவர் சொல்ற வார்த்தைக்கு செவியம் எடுக்கிறதுக்கு இத்தனை பேர் இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அவர் வந்து இந்த குழுமத்தையும் இந்த அடியார் பெருமக்களையும் சிவத்தை எப்படி அவங்க எல்லாம் உணர்ந்துக்கணும்னு எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் உணர்ந்திருக்காரோ அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த விஷயம். இதெல்லாம் தாண்டி நமக்கு கிடைத்த இதுக்கு எல்லாத்துக்கும் சான்று, இப்ப அடியார்கள் எல்லாரும் வந்து பலவிதமான சான்றுகள் சொன்னாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் சொன்னாங்க. கோயம்புத்தூர் சந்திப்பு, மதுரை சந்திப்பு, இந்த பல அனுபவங்கள் சொன்னாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாமே அவர் வந்து எப்படி வழி நடத்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்குள்ளேய ஒரு சான்று. இந்த சான்று தான் வந்து இந்த திருவாசக அமர்வினுடைய ஒரு ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி அடிவேன்னு சொல்லுவேன். எங்கேயோ எப்படியோ, அதாவது இறைவன் மனசுல வைத்து போட்டிருக்கிற ஒரு சின்ன ஒரு விருட்சமானது இன்னைக்கு வந்து ஒரு மரமாயி 500 மலர்களை கொடுத்து அந்த 500வது மலரை நாம் இன்னைக்கு பெருமானுக்கு சூடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் அடியனுக்கு தோணுது. இந்த திருவாசக அமர்வு என்பது நமக்கு வினை நீக்கம் தான். திருவாசகத்துல எப்படி வந்து தேவார திருவாசகங்கள் அத்துணை இது வந்து ஒவ்வொரு பாடலினுடைய பலன் என்று சொல்றப்போ வினை நீக்கம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த திருவாசக அமர்வு என்பது நம்மளுடைய வினை நீக்கம் தான். பெருமானுடைய திருவடியை, பெருமானை பற்றி நாம் சிந்திப்பதற்கு இந்த நேரத்தை நம்ம இதை கம்ப்ளீட்டா நம்ம கொடுத்துட்டதுனால நம்மளுடைய சிந்தை வேற எந்த இடத்துக்கு போகாது. அந்த 2.5 மணி நேரம், அட்லீஸ்ட் 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரம் நம்மளுடைய வினையெல்லாம் கழிஞ்சிச்சுன்னு தானே அர்த்தம். பெருமானை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ உலக நாட்டம் இல்லைன்னா நம்மளுடைய இது கழிந்து விட்டதுன்னு தான் சொன்னோம். இதற்கப்புறம் முக்கியமான விஷயம், ஐயா எவ்வளவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஐயா எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இதை நடத்துறாங்களோ, அதாவது மேடை நாகரிகம் என்னன்னா பேச்சாளர் எவ்வளவு பேசுறதா இருந்தாலும் அதை கேட்கறவங்க விருப்பமா கேட்டா மட்டும்தான் அந்த பேச்சு வந்து ஒரு வெற்றி அடைய முடியும். அந்த மாதிரி நிறைய அடியார்கள், ஜானகி அம்மா, சாந்தி ஆர்மம் அம்மா, நிறைய அடியார்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட இதல்லாம அந்த எப்படிப்பட்ட ஒரு வேலை பளுவாக இருந்திருந்தாலும், எவ்வளவு ஒரு இது இருந்தாலும், ஐயா எப்படி வந்து எந்த வேலையா இருந்தாலும் அவசர அவசரமா ஓடி வர மாதிரி அதை கேட்பதற்கு அவசர அவசரமாக அதற்குன்னு ஒரு அடியார்கள் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் தான் இந்த அமர்வை வந்து வாழ வைக்கிறவர்களாக தான் அடியன் வந்து பாக்குறேன். அடியனுடைய தவக்குறைவு, அடியனுடைய கொஞ்சம் ஒரு வேலை பளுகு கொஞ்சம் அதிகமாயிட்டதுனால அடியனால முழு அமர்வுகளுக்கும் வர முடியல. இதுல வந்து இப்போ நம்ம காஃபி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். காஃபி போடுறப்போ நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுவாங்க, பால் ஊத்துவாங்க, எல்லாமே ஊத்துவாங்க. கடைசியா வந்து என்ன செய்வாங்க, சர்க்கரை அள்ளி போடுவாங்க. அந்த சர்க்கரை அள்ளி போட்டாதான் அந்த காஃபியா மாறும் இல்லையா? அந்த மாதிரிதான் வந்து நம்மளுடைய அமர்வுக்கு கிடைத்த ஒரு சக்கரை கட்டின்னு தான் சொல்லணும் பிரேமா அம்மா. அவர்களினுடைய அந்த அயராத உழைப்பு வந்து அவங்க, அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க தலைமையிலதான் வச்சு அவங்க அந்த விஷயத்த செய்வாங்க. அவர்களும் வந்து அதாவது இத்துணை முறை 4-5 முறை, அவர்கள் 3 முறை நினைக்கிறேன் கைலாய மலைக்கு பண்ணவங்க, 224 74 தலங்களையும் பார்த்தவங்க 3 தடவை.
அப்படிப்பட்ட புண்ணிய ஆத்மாக்கள், இத்தனை கைலை மணிகள் நம்ம கூட இருக்காங்க. இத்தனை பேர் வந்து இந்த அமர்வுல வந்து, அதாவது நான் இத்தனை தடவை கோயில் பார்த்துட்டேன், இத்தனை பேரை நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியாதா அப்படிங்கிற அந்த ஆணவத்தெல்லாம் கழிச்சுட்டு இன்னும் நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்க எல்லாரையும் கட்டி போட்டு உட்கார வைத்திருக்கிறது இந்த திருவாசக அமர்வு தான். ஆகப்பட்ட இந்த ஒரு அமர்வுல இன்னும் ஏதாவது 500 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு படிக்கட்டு தான், முதல்நிலை படிக்கட்டு தான். இந்த 500 1000ஆகவும் 5000ஆகவும் 5 லட்சம் ஆகிறதுக்கும் அடியனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெருமானுடைய பெருங்கருணை இந்த இங்க இருக்கக்கூடிய அத்துணை அடியார்கிட்டையும் இந்த கருணை நல்லா நிறைந்து இருக்கணும். சிவத்தை உணர்ந்து சிவமாக வாழ்வதற்கு அடியனுடைய பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். சுவாமி சிவாயனம். திருவடி வணக்கம். சிவசார் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ராகவன் ஐயா தவம் செய்துதான் ஐயாவை பெற்றிருக்கேன் நான். ஒவ்வொரு அடியார்களையும் நம்ம ஒரு ரூபாயும் உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ரூபாயும் உழைச்சு சம்பாதிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்க அடியார்கள், இங்க இருக்கக்கூடிய 65 அடியார்களையும் பல கோடி பிறவிகளா சிவத்தவம் செஞ்சுதான் வாங்கியிருக்கேன். அதனாலதான் அப்படி மணி அந்த தங்க மணி கூட அடுத்து கிடைச்சிடும். இது வந்து அதனாலதான் அவ்வளவு அடியின் பொக்கிஷமா ஒவ்வொரு அடியாருடைய திருவடியும் போற்றி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில பல கோடி தவங்களாக சிவத்தவம் செய்து பெற்ற தவத்தின் பயன்தான் என்னுடைய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும். கண்டிப்பா சாந்தி ஆறுமுகமா பேசணும், அடுத்து புஷ்பம்மா பேசணும், 2-3 அடியார்கள்லாம் கணக்குல இருக்காங்க. ஆனா அடியனுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். எனக்கு நான் எப்பயுமே கூலி அவர்கிட்ட கேட்பேங்க எல்லார்கிட்டையும். அடியனுக்கு தர வேண்டிய கூலிய இன்னைக்கு கொடுத்துட்டீங்கன்னா 500வது அமர்வுக்கு அடியனுக்கு, ஆனா இன்னும் நான் எதுவும் சொல்லல, 2 வார்த்தை சொல்லிட்டு தான் போறேன். அடியனுக்கு தர வேண்டிய கூலியை மட்டும் எல்லா அடியாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா அடியன் தவமா அது பொக்கிஷமா பாதுகாப்பேன். அடியன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அடியா நீங்க சொல்ல நான் கொடுத்துட்டேங்க ஐயா. அடியா நீங்க பாத்துட்டேன். ஆமா பாத்துட்டேன் அம்மா, பாத்துட்டேன். என்னால சரஸ்வதி அம்மா பார்க்க முடியுது, ரேவதி அம்மா, ராகவன் ஐயா, லோகநாயகி அம்மா மற்றும் தேவசனாதிபதி குஹப்பிரியா அம்மா. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா அடியாரும் வந்துட்டாங்க பாத்தீங்களா? இத்தனை நேரம் உள்ளேயே இருந்தாங்க, நான் ஆன் பண்ணதும் உடனே வந்துட்டாங்க எல்லாரும் வெளியில. ஜானகி அம்மா மற்றும் விமலா தேவி அம்மா, சரவணன் ஐயா, எல்லா அடியாருடைய திருமுக தரிசனமும் அடியன் பெற்ற மாணிக்கம் ஐயா அவர்கள் எல்லாருடைய தரிசன குறிப்பும் அடியன் பெற்றுட்டேன். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா அடுத்த அமர்வும் அடியாருடைய அந்த 500வது அமர்வை தொடங்குறோம். கண்டிப்பா காலம் ஆயிடுச்சு. அதனால அடுத்த அமர்வுல கண்டிப்பா சாந்தி அம்மா கூப்பிடறப்ப இல்ல மத்தவங்க பேசணும்னு சொல்ல முடியாது. இனிமே கண்டிப்பா சாந்தி அம்மா பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். அடுத்த சாந்தி ஆறுமுகம் அம்மா பூஜை போடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ஐயா, நம்ம அம்மா சாந்தி அம்மாவுடைய புதல்வி அவர்கள், அம்மா அவர்கள், அவங்க சுதா அம்மா மற்றும் அடியார் பெருமக்கள் எவரேனும் பேசணும்னா அடுத்த அமர்வு முழு ஒரு பாதி அமர்வு அவர்களுக்காக வழங்கப்படும். கண்டிப்பா அடியாருக்கு உத்தரவு இருந்தது. இடையூறுக்கு மன்னிக்கவுங்கயா, சாந்தி அம்மா பேசினா நாங்க பேசணும் மாதிரிங்கயா. அதான் காத்து என்னடா இது இவ்வளவு பெரிய இடத்துல வந்து ஐயா இன்னும் 2 அமர்வுல இல்ல 4 அமர்வு பத்தாது நமக்கு. இன்னும் 4 அமர்வு போனாலும் 5 அமர்வு சிறப்பா. அடியார் சங்கம் எப்படி, அடியார் சங்கமத்துக்கு எப்படி 4 அமர்வு 5 அமர்வு அந்த மாதிரி இல்ல. ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். இதுல என்னன்னா ஜெகதீஸ்வரமாவும் பார்த்துட்டேன், ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இப்போ நான் என்னன்னா இன்னைக்கு 500வது அமர்வுல எனக்கு ஒரு உத்தரவு இருந்தது சுவாமி கிட்ட. எனக்கு ஒரு பீரியட் இருந்தது, ஒரு ப்ரௌட், என்ன 500 அமர்வு வந்துட்டோமே. ஆனா சாமி சொன்னாரு, 500வது அமர்வு எண்ணிக்கைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, எண்ணிக்கை முக்கியத்துவம் கொடுக்கும் போது சிவம் குறைந்து விடும். அதனால எண்ணிக்கை நீ ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதான் அப்பா வந்து வெளியில விளையாடாதன்னு வீட்டுக்குள்ள உட்காருன்னு சொன்னாலும் பிள்ளையோட மனசு என்ன இருக்கும், ஐயோ போய் விளையாண்டா நல்லா இருக்குமே. அவங்க அது மாதிரி எனக்கு என்னன்னா, எங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் வந்தா நல்லா இருக்குமே, எல்லாரும் அனுபவம் சொன்னா நல்லா இருக்குமே. 500 அமர்வு நானே பேசினா எப்படி இருக்கும் சாமி, அவர்கள் என்ன அனுபவம் பெற்றாருன்னு சொல்லாமேன்னு. ஆனா இது யாருக்கிட்டயுமே சொல்லு, பிரேமாமா கிட்டையும் அடியன்னு சொல்லல. நார்மல் அமர்வா தான் கொண்டு போறோம், சும்மா எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு அப்படியே கொண்டு போயிடலாம். இன்னைக்கு அமர்வுக்குரிய வரி என்ன தெரியுமா சுவாமி? அழிவில்லா ஆனந்த வாரி போச்சு என்ற அமர்வினுடைய வரி. இன்னைக்கு பாருங்களேன், நமக்கு கிடைச்ச நாள் வந்து இது பங்குனி உத்திரம். அது வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, அது கிடைச்சிருக்கு. அது போக வந்து இன்னைக்கு கிடைச்ச போற்றி வந்து
அழிவிலா ஆனந்த வாரி போற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு கொடுத்திருக்காரு. இதை விட ஒரு பெரிய ஒரு சிறப்பு நமக்கு என்ன இருக்க முடியும்? ஆக இந்த அடியார் திருக்கூட்டத்திற்கு அத்தனை பேருக்கும் அழிவில்லாத ஆனந்த வாரியை தரப்போகின்றார். அதனால எனக்கான இந்த ஒரு போற்றி 500 அமர்வுல ஒரு 2 நிமிஷம் மட்டும் எனக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா, டைம் ஆயிடுச்சு, நான் கரெக்டா ஒரு 120 செகண்ட்ஸ்க்கு மேல எடுத்துக்க மாட்டேன். அந்த 120 செகண்ட் பொண்ணு மாதிரி காப்பாத்தி அடியன் எடுத்துட்டு சொல்லிடுறேன். இதை மட்டும் நம்ம கேட்டு அடுத்த அமர்வுலையும் அடியார்கள் நீங்க தங்கள் பெற்ற அனுபவங்களை பேசணும். தேவசேனாதிபதியா வார்த்தைகளே இல்ல, நான் ஒருத்தவங்களும் சொன்னா ஒருத்தவங்க விட்ட மாதிரி ஆயிடும். அதனால அடியார்கள் அடியனை பொறுத்தரணும். எல்லா அடியார்களும் அடியனுக்கு அடியன் தவத்தால பெற்ற ஒரு சிவமணிகள் தான். அதை அப்படியே பொக்கிஷமா பிடிச்சிட்டு அது ஒண்ணு போதும் அப்படின்னு வந்துருங்க. ரொம்ப ஐயா சொன்ன மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் பெருமான் இடர் தருவாரு. ஆனா அடியனுக்கு இடர்கள்னு தரமாட்டாரு. இடர்கள் டு த பவர் 1000 அப்படிங்கிற மாதிரி இடர்கள் தான் கொடுப்பாரு. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஆனந்த் வர்றான் சிரிச்சுக்கிட்டே கிளாஸ் எடுக்கிறான்னா பல விஷயங்களை போட்டு அடியா சுவாமி ஐயா அது இடர்கள் கிடையாது. ஏன்னா தங்கத்தை தீயில விட்டு உருக்குனாத்தான் நகை செய்ய முடியும். அதுக்காக தீயில ஓட்டாங்க தங்க உருவக்கூடாது. இல்ல அது சாமி தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஐயோ நான் சாமி கிட்ட சொல்றேன், யோ நான் தங்கமே இல்லையா, நான் பிளாஸ்டிக், நீ லேசா பட்டாலும் உருகிடுவேன், நீ தங்கம் நினைச்சு ரொம்ப நேரம் உருகிட்டு இருக்கியா, நீ பைத்தியம் என் சாமி கிட்டே போராடுவேன் நான். அந்த மாதிரி அவன் தங்கம் நினைச்சிட்டு இருக்கான், நான் தகத்துக்கும் கீழே அவன் நல்லாவே தெரியும். சரி, அதனால என்ன சொல்ல வரேன்னா 500 அமர்வுகளும் அடியன் பல இடர்கள்ல வந்தாலும் உங்க திருமுக தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அடியன் பெற்ற ஆனந்த அனுபவத்தை என்னுடைய வார்த்தைகள்ல வாழ்நாள்ல சொல்லவே முடியாது. சரி, அழிவில்லா ஆனந்த வாரி போற்றி, அது மட்டும்தான். அழிவில்லான்ற வார்த்தையை மட்டும் சிந்திப்போம். ஆனந்த அப்படின்னு ஒரு அடுத்த வாரம், வாரி போற்றி அப்படின்னு ஒரு 4 வாரம் எழுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அழிவில்லா அப்படிங்கிறது என்னன்றது மட்டும் ஓரிரு வார்த்தைகளை சொல்லிடலாம். சிவத்தவம் மட்டும் என்றும் அந்த தவத்துக்கு பேரு சிவ ஒரே ஒரு முறை நாம் சிவத்துக்காக செய்த தவம். சிவத்தவம்னா என்ன சாமி? சிவனுக்கு செய்கின்ற தவங்கள் என்ன நீங்க தான் சொல்லணும். சிவனுக்கு செய்கின்ற தவங்கள் 100 500வது அமர்வுல முதல் சரியை கிரியை யோகம் அப்படின்ற 3 தான் நாம செய்கின்ற தவம். ஞானம் தவம் செய்ய தேவையில்லை, ஞானம் விளையும். எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞானம் என்பது நம்ம செய்ய தேவையில்லை. ஞானம் என்பது 3 படியை மிதிச்சா 4வது படியை தானா கால் வைக்கிற மாதிரி ஞானத்துக்கு மட்டும் பிரயத்தனம் செய்ய தேவையில்லை. ஞான நிலை தான் நம்ம அடைய வேண்டிய நிலை ஆக இந்த 4 தவங்கள்ல எந்த தவம் நம்ம ஒரு தடவை செய்தாலும் அது அழிவில்லாம இருக்கும். நீங்க ஒரே ஒரு முறை நமச்சிவாய அப்படிங்கிற மலர போன பிறவியிலையோ அதுக்கு முந்தின பிறவியிலையோ தெரியாம நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தையும் பெருமை என்ன பண்ணிக்கிடுவான், அக்கௌண்ட்ல வச்சுக்குவோம். நீங்க 2 விதமான தவங்கள் உண்டு. என்ன பாருங்களேன், ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம், நான் அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன். பிரேமாமா எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க. நான் 43 ஆகுது, 48க்கு நான் என்னன்னாலும் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதனால அதிகமே எடுக்கணும். என்ன மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்க. என்ன அதாவது என்னன்னா நாம செய்யற தவங்கள்ல 2 தவம் இருக்கு. ஒண்ணு உபச்சார தவம், உண்மை தவம், 2 தவம் இருக்கு. எனக்கு கவனிக்கணும், இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதை சொல்வதற்காகத்தான் இன்றைய நாள் முழுவதும் அடியன் அப்படியே ஒரு தாய்க்கோழி அடைகாக்குற மாதிரி இந்த செய்தியை அடைகாத்துக்கிட்டே இருந்தேன். உங்ககிட்ட கொடுத்துறேன். 2 தவங்கள். தவம்னாலே தெரிஞ்சது சரியை கிரியை யோகம், இது 3 தான் தவம். ஞானம் தவம் கிடையாது, தவத்தின் பயன். ஞானம் என்பது தவத்தின் பயன். ஞானத்துக்கு எந்த பிரயத்தனமும் செய்ய தேவையில்லை. அதுதான் முக்கியமான விஷயம். சரி, அந்த 2 தவங்கள்ல 2 கிளாசிபிகேஷன் உண்டு. உண்மை தவம், இன்னொன்னு உபச்சார தவம் அல்லது உபத்தவம், உபாங்க தவம் சொல்லுவாங்க. உபச்சார தவம். உபச்சார தவம்னா என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. உபச்சார தவம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உண்மை தவம் தன்னால புரிஞ்சிடும். இந்த தவத்தை நான் சாமிக்கு சரியினா தெரியும், கிரியைன்னு சரியினா உடம்பால செய்யறது, கிரியைனா உடம்பாலையும் மனசாலையும் சேர்த்து செய்யறது, யோகம்னா மனசால செய்யறது, ஞானம் என்பது உணர்வது. இவ்வளவுதான். இப்போ இந்த எல்லாத்துக்கும் கூலி வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த எல்லா தவங்களுக்கும் கூலி வாங்கிட்டா அந்த கூலி வாங்கி செய்யற தவத்துக்கு பேரு உபச்சார தவம். கூலி வாங்கிட்டு செய்யற தவத்துக்கு பேரு உபச்சார தவம். கூலிய வேணாம் அப்படின்னு செய்யக்கூடிய தவத்துக்கு பேரு தான் உண்மை தவம். புரியுதுங்களா? என்ன பண்ணோம், நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், சாமி உட்கார்ந்து இருந்தாரு. அவர் மேல ஒரு குரங்கு மலரை பிச்சு பிச்சு போட்டுட்டே இருந்தது. அம்மா என்னடா மேல மலர் பிச்சு போடுதுன்னு பார்த்து தட்டி விட்டாங்க.
கடைசியில பார்த்தா ஐயா சொன்னாரு, நம்ம ஐயா சிவபெருமான் சொல்றாரு, ஏய் குரங்கு மலர சும்மா பிச்சு போடல, அது என்ன பண்ணுது, நம்ம மேல பூசனை செய்து, இன்னைக்கு என்னது பிரதோஷம், அதனால நம்ம மேல பூசனை செய்துன்னு, அது என்ன எந்த பிரஜை இல்லாம செய்கின்ற அந்த தவத்தையும் சாமி அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டேன், அது அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டேன். இதாச்சும் பரவாயில்ல, ஒரு கோவில்ல நடையெல்லாம் சாத்தியாச்சு, எல்லா கோவில் கதவுகளும் கூடியாச்சு, கர்ப்ப கிரகத்துல ஒரே ஒரு தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. இது என்ன பண்ணுது, ஒரு எலி என்ன பண்ணுது, அதுல இருக்கக்கூடிய அந்த நெய்யுடைய வாசத்துல அந்த நெய்யை குடிக்கலான்னு அப்படி என்ன பண்ணுது, அதுல போய் வாய் வைக்குது. பார்த்தா ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெய் விளக்கு தகன்னு கொதிச்சிட்டு இருக்கு உள்ள அந்த நெய். என்ன பண்ணுது, அது வாயில வச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, சுட்டுருச்சு. சுட்ட உடனே என்ன ஆகும், சடக்குன்னு அந்த அந்த மூக்கு அப்படி தூக்குச்சு. தூக்கின உடனே அந்த அணைய போற அந்த தீபம் அப்படியே தூண்டி விட்ட மாதிரி எரிஞ்ச உடனே அந்த தீபம் கொழுந்து விட்டு எரிஞ்ச உடனே சாமி அதை பார்த்து மகிழ்ந்துட்டாரு. என்ன அழகா தீபம் போட்டிருப்பார். யாரு தீபம் போட்டுச்சான், எலி போய் தீபம் போடுமா, எலி தீபம் போட்டுச்சான். அது எங்க, கர்ப்ப கிரகத்துல அணைய போற தீபத்தை, ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் ஏத்த முடியாது, அணைய போற தீபம் அணைஞ்சிருக்கும். ஆனா அது ஏத்தி விட்டனால அந்த எலிக்கு சுவாமி என்ன பரிசு தர்றார் அப்படின்னா, எலிக்கு மகாபலி சக்கரவர்த்தி என்று சொல்லுகின்ற மொத்த உலகத்தையும் ஆளுகின்ற ஒரு பெரிய பரிசு தரும். ஒரு சிலந்தி வலை கட்டுது, அந்த சிலந்திக்கு கோச்சங்கச்சோழன் அப்படிங்கிற பரிசு தரணும். என்ன சொல்ல வரேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பண்ணீங்கன்னா, இந்த உபச்சார தவம் பண்றோம்ல, உபச்சார தவம்னா ஏதோ எதிர்பார்த்து இல்ல தெரியாம அப்படி பண்ண, அது பேர் உபச்சார தவம். எதுவும் தெரியாம இல்ல நமக்கு அதை ஒரு பலனை எதிர்பார்த்து, இது ரெண்டுமே ஒண்ணுதான். இப்படி பண்ணுகின்ற தவத்துக்கே சுவாமி என்ன பண்ணுவாராம், விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் பரிசா தருவார். ஆனா திருவாசக சிந்தனையில ஏதோ ஒரு திருவாசக அமர்வுல நம்மையும் அறியாம சிவத்தை உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்போமா இல்லையா? 500 அமர்வுல ஏதோ ஒரு அமர்வுல சிவத்தை உணர்ந்து நம்மளையும் அறியாம உணர்ந்து நீர் பெருக்கி இருக்கோம்ல, உணர்ந்து கண்ணீர் பெருக்கி இருக்கோம்ல, அந்த தவத்துக்கு சுவாமி செய்கின்ற பெரும் பேரு கொஞ்ச நஞ்சம் இல்ல. தெரியாம ஒரே ஒரு நாள் எலி லேசா அந்த விளக்க தூக்கி விட்டதுக்கே அடுத்த பிறவியில அதற்கு இகபர சௌபாக்கியத்தை கொடுத்து எல்லா விதமான நலங்களை கொடுத்து மகாபலி சக்கரவர்த்தியா கொடுத்தது. தன் வாயில் நூலினாலே பின்னப்பட்ட அந்த அந்த சிலந்தி வலைக்கு கோச்சங்கச்சோழனுடைய அந்த நிலை கொடுத்தது. அது மேல இது போட்டனால முசுகுந்தர சக்கரவர்த்தியா அவரை வழிபாட செய்ய சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த கருணையை பார்க்கும்போது, முதல்ல தெரியாம ஆரம்பிங்க, தப்பே இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ பெருமான நமச்சிவாய சொல்லுங்க, அங்க பாருங்க, திருவாசகம் புரியுதோ புரியலையோ பாடுங்க, திருப்புகள் பாடுங்க. பெருமான உபச்சார தவத்துலதான் ஆரம்பிக்கும், ஆனா முடிவது உண்மை தவத்துல முடிஞ்சிடும். உண்மை தவத்துல முடியணும்ன்ற எண்ணத்துல நம்ம எல்லாரும் வச்சுக்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் உபச்சார தவத்தில் நிற்பது என்பது இறைவன் விரும்புவதில்லை. உபச்சார தவத்துல ஆரம்பிச்ச நாம உண்மை தவத்தை நோக்கி பயணிக்கிறதுக்காக பெருமான் தருகிறார். அதனால நீங்க ஒரு முறை பெருமானை நோக்கி செய்கின்ற சரியை தவமோ கிரிகை தவமோ யோக தவமோ எந்த தவமா இருந்தாலும் அது அழிவில்லாமல் இருக்கும். ஒரு முறை டெபாசிட் பண்ணிட்டா அதை நீங்க திரும்ப வித்ட்ரா பண்ணி ஜீரோ பண்ணவே முடியாது. அதனால சிவத்தவத்துக்கு அழிவில்லா அப்படின்னு பேரு. சிவத்தவத்திற்கு என்ன பேரு? அழிவிலா அப்படின்னு போது. அந்த அழிவிலா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஆனந்த வாரி போற்றி அப்படிங்கிறத அடுத்த அமர்வுகளை பார்க்கலாம். ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். 500 அமர்வுகளை அவங்க சிந்திச்சிருப்பாங்களே, ஒருவேளை 51 பதிகத்தையும் முடிச்சுட்டாங்களான்னு நீங்க நினைக்கலாம். நாங்க முடிச்சது மொத்தமே 15ல இருந்து 16 பதிகங்கள் தான் முடிச்சிருக்கோம். அதுவும் எல்லாமே தம்மா துண்டு பதிகம், 10 பதிகம் 20 இருக்கக்கூடிய பதிகம். இதுதான் முதல்முறையா போற்றி திருவோகள் நமக்கு கொடுத்துருக்கா. அப்படி போற்றி திருவோகள் எத்தனை மாசமா ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. இப்பதான் 132வது வரி, 132வது வரி, கரெக்ட், 132வது வரைக்கும் தான் வந்திருக்கோம். இன்னும் பல வரிகள் உண்டு. இது எத்தனை வாரம் எத்தனை வருஷம் போகும் அப்படிங்கிறது பெருமானுக்கே வெளிச்சம்னு சொல்லி அத்தனை அமர்வுகள்லையும் ஆனா காலையில எந்திரிச்சு அந்த ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். நாம் அந்த உலக நன்மைக்காக, உலகத்துல நடக்கின்ற போர்கள் நிறுத்துவதற்காக ஒரு கணம் இங்க 62 அடியார்கள் இருக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும்ன்றதுக்கு ஒரே ஒரு போற்றி இருக்கு. என்ன போற்றி?
எல்லா உயிர்களும் இன்பற்று இருக்கணும்னு ஒரு போற்றி இருக்காரு. இந்த போற்றி என்ன போற்றி? மன்னிய திருவருள் மலையே போற்றிதான். ஆமா, அந்த போற்றி தான் எல்லா உயிர்களும் நம்ம இன்புற்று இருக்கக்கூடிய. அது தினமும் காலையில அடியன் சொல்றேன். இப்போ நம்ம எல்லாரும் மியூட்லயே வச்சுக்குவோம். அடியன் சொல்றேன், அவன் 62 பேரும் 63 பேரும் நாயன்மார்கள் இடத்துல நின்று சொல்வது போல பெருமானிடம் விண்ணப்பிக்க போறோம். மன்னிய திருவருள் மலையே போற்றி நம்ம சொல்லுகின்ற ஒவ்வொரு போற்றியும் 6 தடவை சொல்ல போறோம். ஒவ்வொரு போற்றியும் ஒரு உயிருக்கு போகும். ஓர் உயிருக்கெல்லாம் முதல் போற்றி போயிடும். அந்த உயிருக்கு எல்லா உயிர்களுக்கும் நன்மை பயக்கும். 2வது போற்றி சொல்லும் போது 2 உயிர்களுக்கு போயிடும். அது மாதிரி 6 உயிர்களுக்கும் போடுவதற்காக 6 போற்றி நம்ம செய்ய போறோம். மன்னியர் அதனால அடியார்கள் எல்லாம் கண்கள்ல கண்ணீர் பெருக்கி பெருமானிடம் ஆழ்ந்த உரைத்த சிந்தனையாக உலகம் நன்மை பெறுவதற்காக இந்த திருவருள் போற்றிய அடியன் சொல்றேன். மியூட் நிலையிலே இருங்க. கடைசி போற்றி மட்டும் எல்லாரும் ஆன் பண்ணி 6வது போற்றி மட்டும் ஆன் பண்ணிக்கங்கன்ற அதை மட்டும் போற்றி செஞ்சு நம்ம நிறைவு செஞ்சிடலாம். எல்லாரும் தலையில கை குவித்துக்கொள்ளலாம். பெருமானுக்காக பெருமானுக்காக தன்னுடைய கண்கள்ல நிறைத்து கொள்ளலாம். எல்லாரும் இந்த உலகத்துல போர் விருத்தம் செய்து எல்லா உயிர்களும் இன்பற்று இருக்கணும். எல்லா உயிர்களிடத்தும் அமைதி காக்கணும். எல்லா உயிர்களிடத்தும் பெருமானுடைய திருவருள் மழை போன்று ஊற்றப்பட வேண்டும். நீங்க இப்ப மனசுல நினைச்சுக்கிறது என்னன்னா, இந்த பெருமானுடைய திருவருள் மண்ணி கிடக்கின்றது, அதுவும் மழை போன்று கிடைக்கின்றது. அந்த திருவருளை ஒவ்வொரு உயிர் மேலையும் ஊத்தப்படணும். நீங்க சொல்லுகின்ற போற்றி எல்லா உயிர்களையும் பெருமானுடைய திருவருளை இழை இழையாக ஊற்றப் போகின்றது அப்படிங்கிற செய்தியை வச்சுட்டு கண்களை வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லலாம். மனசுல ஆவாகனம் பண்ணிக்கோங்க பெருமான. மன்னிய திருவருள் மலையே போற்றி. 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 இப்போ இறுதி போற்றி எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கலாம். எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அடியர் சொல்ல போறேன், நீ எல்லாரும் வாங்கி சொல்ல போறீங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அச்சா மிச்சான்னு கேட்டாலும் கை வச்சுக்கலாம். மன்னிய திருவருள் மலையே போற்றி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. நன்றி நன்றிங்கம்மா. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். உங்களுடைய முகக்குறிப்பை மட்டும் காட்டுங்க. ஆக இந்த அளவுல நாம அழிவிலா அப்படின்னா சிவபெருமானுக்காக நீங்க செய்த ஒவ்வொரு பூசனையும் அதுக்கு அழிவே கிடையாது. அதுக்கு அழிவே கிடையாது. அது உபச்சார தவத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்த அமர்வுல உண்மை தவத்தை பத்தி பேச இருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு இடம் இருக்கு. அதனால அடுத்த அமர்வுல அடியார்கள் உண்மை அடியார் வேற ஏதாவது நீங்க இது பண்ணிக்கலாம். அதனால அடுத்த அமர்வுல அடியார்கள் உண்மை தவத்தை பத்தி பேச போறோம். முக்கியமான செய்திகள் நிறைந்த ஒரு அமர்வா இருக்கும். ஆனா அடுத்த அமர்வுகள்ல இந்த 500 அமர்வுகளை தாங்கள் பெற்ற அனுபவங்கள் ஏதாவது சொல்லணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க பிரேமா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஐயா அம்மா நான் பேசலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அம்மா உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா அதற்கு முன்னதாகவே நமக்கு கியூல இப்ப இருக்காங்க நம்மளுடைய சாந்தி ஆரம்பகம் அம்மா, சுத்தாம்மா அவர்கள் மற்றும் புஷ்பா அம்மா அவர்கள், பொன்முடி அம்மா அவர்கள், மற்ற நிறைய அடியார்கள் கியூல அவங்க எல்லாம் பேசணும். குமலாதேவி அம்மா எல்லா அடியார்களும் பேசணும்னு சொல்லி குறைந்த அளவுல நீங்க பேசி அமர்வுக்கும் அடியன் அமர்வுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படிங்கறத சொல்லி இந்த அளவுல 500வது அமர்வை அடியன் பார்த்துருவேனா, கண்ணை கொண்டு பார்த்துருவேனா அப்படின்னு நினைச்சேன். அது பார்க்க வச்சிருக்காரு. இன்னைக்கு அமர்வுல எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் சொல்றேன், நீ கேட்கலையா, கேட்காம இருக்கியான்னு கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அடியார்களை கொண்டு இன்னைக்கு பேரருள் திருவிளையாடல் நிகழ்த்திருக்காரு. பெருந்தவம் செய்திருக்கோம் சுவாமி. இந்த அளவுல அடியேன் நிறைவு செய்யும் முகமாக வான்புகள் வளாது பெய்க அதை நம்மளுடைய ஐயா அவர்களையே அடியேன் அழைக்கிறேன். சரவண ஐயா அவர்கள் வான்புகள் வளாது பெய்க பாடி நிறைவு செய்யணும். நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க
மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் சிவசிதம்பரம். குருவாக குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மலரட்டும் மனமே மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. நன்றிங்க. வாய்ப்பு நன்றி. நன்றிங்க சுவாமி. ஐயா நான் இந்த திருவாசக சிந்தனை நான் இந்த திருவாசக சிந்தனைக்கு வந்ததுக்கே சரவணன் ஐயாவும் ஜானகி அம்மாவும் தானுங்க ஐயா. எனக்கு இத பத்தியே தெரியாது. ரொம்ப கிளாஸுக்கு அப்புறம் தான் வந்தனுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சுவாமி. நம்ம எப்பயுமே அனுபவம் கேட்டு நிறைய செய்வோம். ஏற்கனவே அனுபவத்தால நிறைஞ்சிட்டோம் நம்ம. அதனால அதிகமான டைம் எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு அடிய நிறைவு பாடல நம்மளுடைய யமுனா அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல பாடிடலாம். நமச்சிவாய அம்மா அவர்களை நான் அழைக்கிறேன். யமுனா அம்மா சுவாமி எழுந்துருளுங்க. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆரிரு தடங்கோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏனிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பண்ணுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இனிமையான குரல் கேட்டு காதெல்லாம் குளிர்ந்து போச்சுங்கம்மா. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம்மா. பெருமான் திருவள்ளால இன்னைக்கு பெருமான் திருவிழா பழைய அடியாரெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா. 500வது அமர்வு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் இந்த அடியார் சரவண ஐயா, யமுனா அம்மா, ராகவ ஐயா, ரேவதி அம்மா அடிக்கடி வராங்க. இவங்களாம் சுத்தமா வர்றதே இல்லை. அவங்க முதல் தரிசனம் எனக்கு கிடைச்சி ரொம்ப ரொம்ப அடியானு செஞ்ச பாய்க்குமான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க திருவடியெல்லாம் மனமொழிமையில வணக்கிறோம்மா. திருச்சிட்டம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. அடுத்த அமர்வுல பேசுங்க ஐயா. அடியான் புவனேஸ்வர்கிட்ட குடிச்சதே அவங்க இப்ப திட்டுறாங்களா இல்ல புகழ்றாங்களான்னு தெரியல எனக்கு. அப்படிதான் கிடையாது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் மாதிரி ஆனந்தையாவே இப்படி வாழைப்பழத்தை ஊசி ஏத்த மாதிரி சொல்லுவாரு. அவர் பேச்சு கேட்டு கேட்டு எல்லா அடியாரும் அதே மாதிரி பேசுறாரு. இல்லைங்கம்மா, பொதுவாவே வந்து அன்பு மிகுதியாலதான் பேசுவாங்க. அன்பிற்கும் உண்டு அடைக்குந்தாங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சே பாத்தீங்கன்னா அன்பாலத்தான் இருக்கும். நன்றிங்கம்மா. உங்க அடியாரா இருந்துக்கணும் ஐயா. உங்களுக்கு அடியாரா இருந்து வஞ்ச பகிர்ச்சிலாம் வருமாங்க ஐயா. அந்த மனசுல நினைக்க கூட முடியுமா? அந்த மாதிரி உண்மையான பயிற்சி ஐயா சொல்ற மாதிரி உண்மையான பயிற்சி வஞ்ச பயிற்சியா நம்ம கிட்ட வராதுங்க ஐயா. ஆமா, கடலூர் சந்திப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. நான் அதை சொல்ல மறந்துட்டேன், மன்னிக்கணும். கடலூர் சந்திப்பு ரொம்ப ரொம்ப அது வியக்க வச்சுட்டாங்க. வெரி சர்ப்ரைஸ்டு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இப்ப வந்து முத்தடியார்கள்லாம் இதெல்லாம் கண்டிப்பா சுவாமி அடியன் வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை 500வது அமர்வுக்கு அப்புறம் 0 பண்ணிடுவோம். திரும்ப 1-2 போட ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்மளுக்கு இது பெரிய மனசுக்குள்ள பெரிய இது வந்துருமோன்னு ஒரு ஆணம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. சரி, இருந்தாலும் இன்னும் இந்த அடுத்த அமர்வுல பல அடியார்கள்லாம் கண்டிப்பா நீங்க எல்லாம் எழுந்துடணும்.
உங்களுக்காக ஒரு ஒரு மனசு காத்துக்கிட்டே இருக்கும். நான் பார்க்கணும்னு நினைக்காட்டினா கூட உங்களை பார்க்கணுன்றதுக்காக பல கண்களும் பல மனங்களும் காத்திருக்கக்கூடிய, எந்த எதிர்பார்ப்பும் காத்திருக்கக்கூடிய இடம் திருவாசக சிந்தனை. அதனால பல அடியார்கள்லாம் வாங்க. இன்னைக்கு நிறைய அடியார்கள், புது அடியார்கள் வந்திருப்பீங்க. என்னடா திருவாசகம் கேட்கலான்னு வந்தோம், இவன் வந்து இந்த மாதிரி திருவாசகம் பேசலையேன்னு கவலைப்படாதீங்க. அடுத்த அமர்வுனையும் இந்த மாதிரிதான் நடக்கும். நீங்க எத்தனை அமர்வு வந்தாலும் திருவாசகம்னு வருவீங்க. ஆனா நாங்க அதை மட்டும் பேசவே மாட்டோம். நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு அப்படியே போயிடுவோமே தவிர திருவாசகம் பேசினாதான் அது முடிஞ்சிருமே. அதனால அதை பத்தி நாங்க பேசவே மாட்டோம். திருவாசக சிந்தனைன்னு பேர் வச்சுக்கிட்டு திருவாசகத்தை பேசுறதே கிடையாது. அதான் பெரிய கம்ப்ளைண்ட். எங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னங்க திருவாசக சிந்தனைன்னு அமர்வு வச்சுட்டு கொஞ்சம் கூட திருவாசக சிந்தனை பேசவே மாட்டேங்கிறீங்கன்ற கம்ப்ளைண்ட் மட்டும் எங்களுக்கு வரும். ஆனாலும் எங்க திருவாசக சிந்தனை அடியார் பெருமக்களுடைய அன்பும் அவருடைய வருகை ஒரு நாளும் குறைந்ததில்லை அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்ற வருகின்ற அமர்வுல கொஞ்சம் அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு, ஏன்னா நிறைய அப்பப்ப இனிமே அனுபவம் சொல்றப்போ அவங்க எல்லாரையும் சேர்த்துக்கலாம். அந்த 500 அமர்வை பத்தி பேசிக்கலாம். ஒரு பாதி அடியார்கள்ட்ட நீங்க இறைவனை பற்றி பேசுவது அனைத்துமே திருவாசகம். இதுவும் திருவாசகம் தான். உண்மைங்க. உண்மை. அதுதான் நாங்க நம்புறோம். அதனால திருவாசகம் புக்ல பத்தி பேசுறது உணர்வது தானே, மெய்ப்பொருளை உணர்த்துவது உணர்வது. அதனால உணர்வது உண்மை. அதனால வருகின்ற வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அடியார்கள் எல்லாம் குடை சூழ தங்களுடைய சுற்றம் சூழ எழுந்தருளணும். இதை வந்து அடியநாயனுக்கு உங்களுடைய திருவடி தரிசனங்களை கொடுக்கணும்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன். இன்னைக்கு மணி அங்க 10:30 இருக்கும். 10:30க்கும் 50 அடியார்கள் இருக்கிற உலகத்திலேயே ஒரு கூட்டம் இருக்குன்னா அது திருவாசக சிந்தனை கூட்டம் தான் சொல்லி பெருமிதத்தோடு அடிய இந்த அமர்வை நிறைவு செய்கின்றேன். அடியார்கள் அனைவரும் உத்தரவு வாங்கிக்கலாம். கண்டிப்பா உங்க எல்லாரையும் எதிர்பார்த்து ஒரு அடியவர் திருக்கூட்டம் காத்து கொண்டிருக்கு. அது வந்து இந்த திருவாசக சிந்தனை அப்படிங்கிறத சொல்லி அடிய நிறைவு செய்கின்றேன். நன்றிங்க சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மஞ்சுளா அம்மா பேசலாம்.